ஜெர்மனி ஆரம்பிங்கண்ணே. ஓகே, ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த குளிர்ச்சியான மதிய வேளையிலே ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்பதற்காக எங்களை ஆயத்தப்படுத்தினரே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உடைய ஜீவன் உள்ள வார்த்தைகளை ஆண்டவரே கேட்பதற்கு எங்களுக்கு தந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, இந்த வேளையிலும் உடைய சித்தத்தை எங்களுடைய வாழ்க்கையில எப்படி அறிந்து கொள்வது என்பதை பற்றி நாங்கள் ஆண்டவரே கேட்க போகிறோம். ஆண்டவரை பேசுகிற உடைய பிள்ளையை மறைத்து ஆண்டவரே நீர் வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நாங்கள் நம்முடைய சித்தத்தை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு ஆண்டவரே ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, எங்களுடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான முடிவுகளாக இருந்தாலும் சரி, உடைய சித்தத்தை நாங்கள் எப்படி நாங்கள் தீர்மானம் எடுப்பது என்பதை குறித்து ஆண்டவரே நாங்கள் இந்த எழுத்திலும் கேட்க போகிறோம். எங்களோட பேசுங்க சுவாமி. எங்களோட 1 to 1 பேசுகிற ஆண்டவராக இருக்கிறீர். உயிர் உள்ள ஆண்டவர். இந்த மெல்லிய சத்தத்தை கேட்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த கருத்தில் எங்களை தாழ்த்து ஒப்பிடுகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் நீர் பேச வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். வந்திருக்கக்கூடிய உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைக்கும் கூட நம்ம தேவனுடைய சித்தத்தை நம்ம வாழ்விலே அறிந்து கொள்வது எப்படி அப்படிங்கக்கூடிய தலைப்புல யார இந்த செஷன் எடுக்க சொல்லலாம்னு சொல்லி நாங்க யோசிக்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் அறிமுகமானவர்கள், ஒரு சிலருக்கு ஒருவேளை தெரியாம இருக்கும், ராஜபாலன் அண்ணன். ஸோ ராஜபாலன் அண்ணன் வந்து நம்மளுடைய எவாஞ்சலிக்கல் யூனியன் கேம்ப்ல எல்லாம் கூட வந்து அநேக நேரம் பேசியிருக்கிறாங்க. அதே போல நம்ம மாணவர்களோடு கூட தனிப்பட்ட முறையிலையும் பின்தொடர்புரியமா தொடர்புலயே இருப்பாங்க அண்ணன். அது போல வெனஸ்டே தோறும் நமக்கு ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. அதுல வந்து அண்ணன் வந்து கேரக்டர் ஸ்டடி வந்து ரெகுலரா எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த லாக்டவுன் பீரியட்ல. ஸோ அதனால நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்காக சொல்றேன், அண்ணனுடைய ஒய்ஃப் அக்கா பேர் வந்து பிருந்தா அக்கா. 2 பேரும் முழு நேர பணியாளர்களா UESITNல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவருடைய அழைப்பு நிமித்தமாக இப்போ ஃப்ரீலான்ஸ் பண்றாங்க. கூப்பிடுற இடத்துல பிரசங்கம் பண்றதுக்கு, அது போக பிரேயர் செல்ஸ் எடுக்கிறது, வேத ஆராய்ச்சி நடத்துறது, கன்வென்ஷன் பேசுறது, இப்படி பல காரியங்கள் வழியா ஆண்டவர் உங்களை பயன்படுத்திட்டு வர்றாரு. அண்ணனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தொடர்ந்து மீதியான வேலையை நான் அண்ணனுடைய கையில கொடுக்குறேன். அண்ணே, வெல்கம் அண்ணே. தேங்க்யூ தம்பி, தேங்க்யூ. தேவன் இந்த ஐக்கியத்துல கலந்து கொள்வதற்கு எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். என்னை அழைத்த தம்பி தினேஷுக்கும் அதிக நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். உங்க எல்லாரையும் சந்திப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதுல நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, கிராஜுவேட்ஸ் இருக்கீங்க, பல்வேறு ஏஜ் குரூப் பீப்புள் இருக்கீங்க. கண்டிப்பாக தேவன் ஏற்கனவே சகோதரர் தம்பி ரோஜி ஜெபித்த மாதிரி இந்த வேலையை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார். தேவனுடைய சித்தத்தை அறிவது எப்படி? இந்த ஒரு டாபிக் கேட்ட உடனே என்னுடைய காலேஜ் டேஸை நான் திரும்பி பார்க்குறேன். ஆதித்தனார் காலேஜில் என்னுடைய பிஎஸ்சி ஜுவாலஜி நான் படித்தேன். படிக்கும்போது பொதுவாக எங்களுடைய ஃப்ரீ டைமில் என்ன செய்வோம்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு போவோம். திருச்செந்தூரில் உள்ள கோயிலுக்கு போய் சும்மா சுற்றி பார்க்குறக்காக போவோம். என்னுடைய நண்பர்கள் செய்த ஒரு காரியம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அவங்க என்ன செய்வாங்கன்னா, பிஎஸ்சி ஃபைனல் இயர் படிக்கும்போது அந்த கோயிலுடைய வாசல்ல குறி சொல்லக்கூடிய அநேக பெண்கள் இருப்பாங்க. கையில ஒரு குச்சி வச்சிருப்பாங்க, அவங்களுடைய தலையில கொண்ட வேற மாதிரி போட்டிருப்பாங்க. நம்முடைய கையை நீட்டுவோமானா அந்த கையில உள்ள ரேகையை பார்த்து வரிசையா காரியங்களை சொல்லுவாங்க. பொதுவாக அவங்க சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, நீ லவ் பண்ற பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிருவ, நீ பிஎஸ்சி முடிச்ச உடனே கண்டிப்பா உனக்கு பிஜி அல்லது மேற்படிப்பு படிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, கவர்மெண்ட் ஜாப்ல அரசு வேலையில கண்டிப்பாக அமர்வா, இப்படி அநேக காரியங்களை சொன்னாங்க. ஆனா பிஎஸ்சி முடிக்கும் போது நான் திரும்பி பார்க்கிறேன், அவங்க சொன்ன மாதிரி யாருக்குமே நடக்கல. அநேகர் அந்த பிஎஸ்சி கூட கம்ப்ளீட் பண்ணல. ஆனா நான் பார்த்த ஒரு காரியம் என்னன்னா, இயற்கையாகவே நம்முடைய எதிர்காலத்திலே நமக்கு என்ன நடக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள்ள இருக்கு. அப்போ தேவனுடைய சித்தம் சொல்லி நம்ம சொன்னோன்னே என்ன யோசிக்கிறோம்னா, தேவனுடைய சித்தத்தை அறிவது எப்படி? அப்போ நான் இன்னைக்கு +2 படிச்சுட்டு இருக்கேன், அல்லது பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் அல்லது செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் நாகர்கோயில்ல உள்ள ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருப்பேன். அப்படி இல்லைன்னா நார்த் இந்தியாவில் ஒரு பெரிய கம்பெனி ஓப்பன் பண்ணி
அதுல மேனேஜரா இருப்பேன். இப்படி கடவுள் தன்னுடைய திட்டத்தை நம்ம கிட்ட சொல்லிடுவாரானா நல்லா இருக்குமேன்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். ஆனா வேத வசனத்தின் அடிப்படையில தேவனுடைய சித்தம்னா என்ன, தேவனுடைய சித்தத்தை அறிவது எப்படின்னு சொல்லி நம்ம படித்துக் கொள்வோமானால் அது நம்முடைய கண்ணோட்டத்தையும் நம்முடைய வாழ்க்கையின் முறையையும் மாற்றிவிடும். இதான் வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம். சரி, தேவனுடைய சித்தம், அந்த வார்த்தைக்கு அர்த்தம் நமக்கு புரியணும். சித்தம் சொல்லி சொல்லும் போது தேவனுடைய விருப்பம் அல்லது தேவனுடைய திட்டம். தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம் சொல்லி சொன்னோம்னா பொதுவா நம்ம யோசிக்கக்கூடிய ரெண்டு ஏரியா என்னன்னா, ஒண்ணு வேலை அல்லது உயர் படிப்பு அல்லது என்னுடைய கல்யாணம். தேவனுடைய சித்தத்தை என்னுடைய திருமணம் அல்லது என்னுடைய வேலை, என்னுடைய எதிர்காலம், இதுக்குள்ள மாத்திரம் நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. தேவனுடைய சித்தம் சொல்லி சொல்லும் போது என்னுடைய ஓவரால் லைஃபை குறித்து, என்னுடைய வாழ்க்கையின் முழுமையை குறித்து தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை அறிந்து கொள்வது தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தம். இன்னொரு ஆங்கில வேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோமானா ப்ளூ பிரிண்ட் ஆஃப் அவர் லைஃப். ஒரு மனுஷன் ஒரு பெரிய பில்டிங் கட்ட போறான். பில்டிங் கட்டுவதற்கு முன்பாக அந்த என்ஜினியர்ஸ் உடைய கையில, சிவில் படிச்சவங்களுக்கு தெரியும், கையில ஒரு மேப் மாதிரி ஒரு பெரிய பேப்பர் இருக்கும், அகலமான பேப்பர். அதுல பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல வரையப்பட்ட ஒரு வரைபடம் இருக்கும். அந்த வரைபடத்துல ஒரு பெரிய பில்டிங் கட்டுவதற்கு முன்பாக அதுல எத்தனை அறைகள் இருக்க வேண்டும், எத்தனை டாய்லெட் இருக்க வேண்டும், ஸ்டேர்ஸ் எப்படி இருக்க வேண்டும், எந்தெந்த ரூம் எந்தெந்த இடத்துல இருக்கலாம், அபார்ட்மெண்டா இருந்தா எத்தனை ஃப்ளோர்ஸ் இருக்கலாம், இப்படி எல்லாத்தையும் அதுல திட்டமிட்டு இருப்பாங்க. அந்த மாஸ்டர் பிளானை அந்த என்ஜினியர் தன்னுடைய கையில வச்சிருப்பார். இதே மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கென்றும் தேவன் அழகான ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சிருக்கார். யாருமே விதியின் அடிப்படையில அல்லது ஆக்சிடென்டா அந்த உலகத்துல பிறக்கிறது கிடையாது. கேட்டிருக்க அருமையான தம்பி தங்கச்சி, நீங்க யாரா இருந்தாலும் சரி, என் வாழ்க்கையில மாத்திரம் ஏன் நெகட்டிவான காரியங்களே நடக்குது, நான் எதிர்பார்த்த மாதிரி எனக்கு நடக்கவே இல்லை, என் எதிர்காலம் என்ன ஆகும், இப்படிலாம் கேள்விகளோட உட்கார்ந்துருப்பீங்களான்னா வேதாகமம் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம், தேவன் உங்களுடைய வாழ்க்கைக்கென்று அழகான ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டம் நம்முடைய வாழ்க்கைக்கு அருமையானது. சரி, அப்போ அண்ணே, தேவனுடைய சித்தம் என்னன்றத ஒவ்வொரு நிமிஷமும் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒருத்தர் சொன்னார், காலையில நான் இட்லி சாப்பிடுவதா தோசை சாப்பிடுவதா, இதை குறித்து நான் ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லி சொன்னார். இவ்விதமாக விசித்திரமான பேர் வழிகள் உண்டு. ஆனா வேத வசனம் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் என்னன்னா, பொதுவான தேவனுடைய சித்தம் என்று ஒரு சில காரியங்கள் உண்டு. காமனா அல்லது காட்ஸ் வில், ரிவீல்டு காட்ஸ் வில். ஆண்டவர் ஏற்கனவே அவருடைய வசனத்திலே தேவனுடைய சித்தம் என்றால் என்ன என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்கலாம். என்னென்ன காரியங்கள்? முதலாவது 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 13ஆம் வசனம். பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதலாவது நிருபம் 4வது அதிகாரம் 13ஆம் வசனம். அன்றியும் சகோதரரே, மன்னிக்கலாம் தம்பி தினேஷ், 3ஆம் வசனம், 4:3. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து. பவுல் இங்க எழுதும் போது என்ன சொல்றாருன்னா, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அப்போ வசனம் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, நம்ம பரிசுத்தமாக வாழ வேண்டும், பரிசுத்தம் உள்ளவர்களாக மாற வேண்டும். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாம் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். அப்ப என்ன அர்த்தம்? தேவனுக்கு பிரியம் இல்லாத எந்த காரியத்தையும் நாம் செய்வது, பார்ப்பது, பேசுவது தேவனுடைய சித்தமே கிடையாது. ஒரு தம்பி சொன்னா, எனக்கு பாலியத்துக்குரிய அதிகமான சோதனைகள் வருது, ஏன் கடவுள் இதன் மூலமாக என்னை சோதிக்கிறார்? ஒருவேளை இதன் மூலமாக நான் எவ்வளவு வீக்கானவேன்றத கடவுள் எனக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரான்னு சொல்லி கேட்டான். அருமையான தம்பி தங்கச்சி, நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேங்க, தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் நாம் செய்வது தேவனுடைய சித்தம் அல்ல. நான் பரிசுத்தமாக வாழ வேண்டும், எண்ணங்களிலே, பார்வைகளிலே, செயல்களிலே, வாழ்க்கையின் உறவு முறைகளிலே தேவனுடைய சித்தம் சொல்லி சொல்லும் போது நான் பரிசுத்தமாக வாழ்வது தேவனுடைய சித்தம். என்னுடைய மொபைல்ல பார்க்கத்தகாத ஒரு காட்சி திடீர்னு வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே பாப்அப் விண்டோ வருது. வந்த உடனே என்னுடைய மனசுல நான் இதை பார்க்கலாமா வேண்டாமா,
இதை பார்ப்பது தேவனுடைய சித்தமா இல்லையான்னு சொல்லி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கென்றே அழைத்திருக்கிறார். பரிசுத்தமாக வேண்டியது தேவனுடைய சித்தம். அதே 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 18ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5:18 வாசிக்கலாமா? எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அழகான வசனம் இல்லையா? எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவனை, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில தேவன் அனுமதிக்காதபடிக்கு எதுவுமே நடக்காது. அருமையான தம்பி தங்கச்சி, அநேக நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில நேர்மறையான காரியங்கள் நடக்கும் போது பிரைஸ் தி லார்ட்னு சொல்லி சொல்றோம். நான் எதிர்பார்த்த குரூப் கிடைக்கும் போது, நான் எதிர்பார்த்த பெண்ணை கல்யாணம் பண்ணும் போது, நான் எதிர்பார்த்த வேலையில சேரும் போது, நான் எதிர்பார்த்த விதமா என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும் போது, என்னுடைய ட்ரீம்ஸ் நிறைவேறும் போது நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செய்யறேன். ஆனா பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எல்லாவற்றிலேயும், எப்படிப்பட்ட பாதையாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய வாழ்க்கை தேவனுடைய கையில இருக்கு. தேவன் தப்பு பண்ணவே மாட்டார். அதனால எல்லா சூழ்நிலை மத்தியிலேயும் எல்லாவற்றிலேயும் தேவனுக்கு நீங்கள் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. பரிசுத்தமாவது தேவனுடைய சித்தம். இரண்டாவது, நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவது தேவனுடைய சித்தம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 15ஆம் வசனம். 1 பேதுரு 2:15. நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியீன மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இந்த வசனம் என்ன சொல்லுது? யார் தீமை செய்தாலும் பரவாயில்ல. மேல உள்ள 14ஆம் வசனம் நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். மேலான அதிகாரமுள்ள ராஜாவுக்கானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி கீழ்ப்படியுங்கள். நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. மற்றவர்கள் மோசமாக வாழ்றாங்கன்றக்காக, மற்றவர்கள் தீமை செய்கிறார்கள் என்பதற்காக நாமும் அவ்விதமாக வாழ அழைக்கப்படவில்லை. நம்ம எப்பொழுதும் எது சரியோ, எது மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக அமையுமோ அதை செய்வதன் மூலமாக புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. பரிசுத்தமாவது தேவனுடைய சித்தம். எல்லா சூழ்நிலையிலேயும் தேவனுக்கு நன்றி செலுத்துவது தேவனுடைய சித்தம். இங்கே நாம் பார்ப்பது நன்மை செய்கிறதினாலே அறியாத மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தம். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4ஆம் வசனம். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய 1வது நிருபம் 2வது அதிகாரம் 4ஆம் வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். தேங்க்யூ தம்பி. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? அவர் படைத்த எந்த மனிதனும் பாவத்திலேயே வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளக்கூடாது என்று அவர் விரும்புகிறார். அப்போ நம்ம இந்த காரியத்தின் அடிப்படையில நம்ம பார்ப்போமானா, தேவன் நம்முடைய காமன் சென்ஸை பயன்படுத்தி எது தேவனுடைய பார்வைக்கு சரியா இருக்கிறதோ, பரிசுத்தமா இருக்கிறதோ, எல்லா சூழ்நிலையிலேயும் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை, நன்மை செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து மற்றவர்களை கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்துவோமானால் நாம் வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறோம். ஒரு காரியத்தை செய்ய போகும்போது இதை செய்யலாமா வேண்டாமான்னு ஒரு சந்தேகம் நமக்குள்ள வருமானா அந்த காரியத்தை செய்யாமல் இருப்பது நல்லது. விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமேன்னு சொல்லியிருக்கு. அதனால இந்த 4 காரியங்கள் வேத வசனத்திலே வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய சித்தம். அப்ப நம்ம கேட்கலாம், பொதுவான தேவனுடைய சித்தம் மட்டும் தான் இருக்கா?
தனிப்பட்ட வாழ்க்கையில எனக்கு தேவனுடைய சித்தம் கிடையாதான்னு சொல்லி கேட்கலாம். பவுல் எபேசியருக்கு எழுதிய நிருபம் 2வது அதிகாரம் 10ஆம் வசனம், 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நற்கிரியைகளை செய்கிறதற்கு தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மை படைத்தது அதற்காக, நம்மை ரட்சித்தது அதற்காக, நாம் அவைகளில் நடக்கும்படிக்கு தேவன் அவைகளை நமக்கு முன்னதாகவே ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கைக்கென்றும் அவர் எவ்விதமாக வாழ வேண்டும், என்னென்ன காரியங்கள் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்பதை குறித்து தேவன் அழகாக ஒரு திட்டம் போட்டு வைத்திருக்கிறார். இதுக்கு நல்ல மாதிரி யாருன்னு சொல்லி நம்ம கேட்கலாம். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை நம்ம படிச்சு பார்த்தோம்னா நிறைய வசனங்கள் இருக்கு, நேரம் இல்லாதால வாசிக்கல. யோவான் 4வது அதிகாரம் 34ஆம் வசனம், யோவான் 17வது அதிகாரம் 4ஆம் வசனம், இந்த வசனங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, பிதா எனக்கென்று நியமித்த கிரியைகளை நான் செய்து முடித்தேன். சமாரிய பெண்ணிட்ட பேசிக்கிட்டே இருக்கார் ஆண்டவர். சாப்பாட்டு டைம் ஆயிடுச்சு. உடனே அவருடைய சீஷர்கள்லாம் சாப்பாடு வாங்கிட்டு வராங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, ஆண்டவரே நீர் சாப்பிடவில்லையான்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே எனக்கு சாப்பாடா இருக்கிறதுன்னு சொல்லி சொல்றாரு. சீஷர்களால புரிஞ்சுக்கிற முடியல. அவங்க நினைக்கிறாங்க வேற யாராவது சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்களோன்னு சொல்லிட்டு. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணித்துளியும் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். பிதா தனக்கென்று ஏற்படுத்தி வைத்த எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு செல்லும் போது செய்து முடித்தார். அதனாலதான் அவர் முடிந்ததுன்னு சொல்லி சொல்றார் இல்லையா? இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கைக்கென்றும் தேவன் அழகான அருமையான அவருடைய சித்தத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த பாதை புதியதாக போட போகிற ஒரு பாதை எல்லாம் ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய பாதை. நானும் நீங்களும் அது எது என்று அறிந்து அதிலே நாம் நடக்க வேண்டும். சரி, அநேகருக்கு தேவனுடைய சித்தத்தின்படி என்னை வழி நடத்தும் சொல்லி ஜெபிக்கிறதுக்கு பயம். ஒரு தம்பி சொன்னான், அண்ணே நான் பாட்டுக்கு என்னுடைய திருமணத்துல ஆண்டவருடைய சித்தம் நடக்கட்டும் சொல்லி நான் ஜெபிக்க, நான் எதிர்பார்க்காத, நான் விரும்பாத, நான் வெறுக்கிற ஒரு பெண்ணை எனக்கு கடவுள் கொடுத்துட்டாருன்னா என்ன செய்யறது? இன்னும் ஒரு தங்கச்சி சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, நான் எதற்கும் ரெடியா இருக்கேன், ஆனா ஆண்டவர் என்னை அவருடைய ஊழியத்துக்கு அழைக்கிறதுக்கு மாத்திரம் நான் போகவே மாட்டேன். எனக்கு பிடிக்கவே செய்யாது, ஊழியம் செய்யறது பிடிக்காது. மற்றவங்க கிட்ட கை கட்டி நின்று அவர்களிடத்திலே காசு வாங்குவது எனக்கு பிடிக்காது, அது என்னுடைய தன் மரியாதையே பாதிக்கும். அப்படி சொல்லக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா? இவங்க எல்லாம் என்ன யோசிக்கிறாங்கன்னா, தேவனுடைய சித்தம்னா ஏதோ தேவன் நம்மை கட்டுப்படுத்தி கஷ்டப்படுத்துறார் சொல்லி யோசிக்கிறாங்க, அல்லது தேவனுடைய சித்தம்னா அது நம்மை வேதனைப்படுத்தக்கூடிய காரியம் சொல்லி யோசிக்கிறாங்க. அருமையான தம்பி தங்கச்சி, தேவனுடைய சித்தம் சொல்லி சொல்லும் போது வேதத்திலே வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? தேவனுடைய சித்தம் அருமையானது. தேவனுடைய சித்தத்தின் தன்மைகள் என்னென்ன ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். தேவனுடைய சித்தம் முக்கியமானது, இட் இஸ் இம்பார்ட்டன்ட். மத்தேயு 7வது அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இந்த வசனங்கள் அழுத்த திருத்தமா சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்துல 5வது மத்தேயு 5:6 7வது அதிகாரம் பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே கடைசியா எல்லாவற்றுக்கும் சேர்த்து என்ன சொல்றாருன்னா, அவருடைய வார்த்தையின்படி வாழ்கிறவன், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதிலே பிரவேசிப்பதில்லை. என்ன அர்த்தம்?
கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லி வார்த்தையில சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றது செய்யறது கிடையாது. அப்போ தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமானது. இதுதான் நம்ம எபேசியர்ல வாசிக்கணும். எபேசியர் 5:17 வாசிக்கும் போது என்ன நான் வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் நடவாமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அப்போ தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமானது தம்பி தங்கச்சே. வாழ்க்கை ஒரே முறை வாழ்வதுதான், ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதனால எனக்கு இந்த வாழ்க்கையை நான் வேஸ்ட் ஆக்கிட்டேன், அல்லது ஒரு பைக் பழசாயிடுச்சு, வேற பைக் வாங்கிக்கலான்ற மாதிரி வாழ்க்கையை மறுபடியும் வாங்க முடியாது. ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில தேவனுடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். அடுத்தது, தேவனுடைய சித்தம் எப்படிப்பட்டது? நமக்கு நன்றாக தெரிந்த வசனம் ரோமர் 12வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள் என்ன சொல்லுதுன்னா, இப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. 2வது வசனத்தை நல்லா கவனிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணவுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். என்ன சொல்றார் பவுல் இங்க? தேவனுடைய சித்தம் நன்மையானது. இட் இஸ் குட். அருமையான தம்பி தங்கச்சி, தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கைக்கு அருமையானது, நன்மையானது. ஒருவேளை உனக்கு பிடிக்காம இருக்கலாம், அது நன்மையானது. பிரியமானது, அது தேவனுடைய பார்வையிலே பிரியமானது. 3வது என்ன தெரியுமா? பரிபூரணமானது. தேவனுடைய சித்தத்தை செய்யும் போது என்னுடைய வாழ்க்கையின் முழுமை நான் பெற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரி 1 யோவான் 2வது அதிகாரம் 17ஆம் வசனம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, 1 யோவான் 2:17 தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் என்றென்றும் நிலைத்திருப்பான். வாழ்க்கையில புயல் அடிக்கலாம், பிரச்சனை வரலாம், ஆனாலும் தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி வாழுகிறவன் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலையும் உறுதியாக இருப்பான். அவன் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான்? அசைக்கப்பட மாட்டான். சங்கீதம் 32:8 என்ன வாசிக்கிறோம்? 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. எவ்வளவு தெளிவாக நான் உன்னோடு பேசுவேன் சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இது தனிப்பட்டது, முக்கியமானது, நன்மையானது, பிரியமானது, பரிபூரணமானது, நிலையான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது. இது தனிப்பட்ட விதத்தில் வெளிப்படுத்தப்படக்கூடியது. சரி, ஏசாயா 58வது அதிகாரம் 11ஆம் வசனம் பார்க்கலாம். ஏசாயா 58:11 வாசிங்க. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை இனமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். தேங்க்யூ. இந்த வசனம் என்ன சொல்லுது? யாருக்கு கொடுக்கப்படக்கூடிய வாக்குத்தத்தம்? இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு? தேவன் எதிர்பார்க்கக்கூடிய உபவாசத்தை செய்யக்கூடிய மக்கள்னு சொல்லி முன்னாடி வாசிக்கிறோம். வாசித்துட்டு பின்னாடி வரும்போது இதுல வரக்கூடிய வார்த்தை, முக்கியமான வார்த்தை என்னன்னா, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். தேவனுடைய சித்தம் தொடர்ச்சியானது. இன்றைக்கு மாத்திரமல்ல, நாளைக்கு மாத்திரமல்ல, வாழ்க்கையின் கடைசி வரை தேவன் நம்மை நடத்துவார். அப்போ தேவனுடைய சித்தம் ரொம்ப முக்கியமானது இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. சரி அண்ணே, தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு நான் என்னென்ன செய்யலாம்? அதற்குன்னு சொல்லி ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு, ஒரு சில நிபந்தனைகள் இருக்கு. அடுத்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த நிபந்தனைகளை நாம் நிறைவேற்றினால்தான் தேவன் அவருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவேன்னு சொல்லி சொல்லுகிறார். நீதிமொழிகள் புத்தகத்துக்கு உங்க கையில வேதாகமம் இருக்குமானா திருப்பிக்கலாம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5வது 6வது வசனங்கள். நீதிமொழிகள் 3, 5, 6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இந்த வசனத்தை நல்லா கூர்ந்து கவனிங்க. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். வசனம் என்ன சொல்லுது தெளிவா?
நாம் நம்மை நம்பக்கூடாது, தேவனை நம்ப வேண்டும். அநேக நேரங்கள்ல தேவனுடைய சித்தத்தை நம்ம அறிய முடியாததுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நானே எல்லாவற்றையும் செஞ்சிடலாம், நானே வாழ்க்கைக்கு ஒரு பிளான் போட்டுறேன். என்ன யோசிக்கிறேன், நான் இப்போ 12th படிக்கிறேன். 12th முடிச்ச உடனே இந்த காலேஜ்ல எப்படியாவது அட்மிஷன் எனக்கு கிடைச்சிடணும். எனக்கு மெரிட் இருக்குதோ இல்லையோ, எனக்கு மார்க் இருக்கோ இல்லையோ, ஆளை பிடிச்சு அவரை பிடிச்சு இவரை பிடிச்சு காசு கொடுத்தாவது அந்த காலேஜ்ல நான் சேர்ந்துடணும். சரி, அந்த காலேஜ்ல நான் சேர்ந்து ஒழுங்கா படிக்கல, மார்க் எனக்கு குறைஞ்சிருச்சு. அப்பொழுது எந்த குறுக்கு வழியிலேயாவது மார்க் வாங்கிடணும். முடிச்ச உடனே நான் எதிர்பார்க்கக்கூடிய இவ்வளவு சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு வேலையெல்லாம் தீர்மானிக்கலாம், நான் முடிவு பண்ணிடுறேன். இன்னும் ஒரு சிலர் என்ன யோசிக்கிறாங்க, நான் காலேஜ் படிக்கும் போது ஒரு பெண்ணை நான் நேசித்தேன் அல்லது ஒரு ஆணை நேசித்தேன், அவனை அவளை நான் திருமணம் செய்ய வேண்டும், அப்பதான் என்னுடைய வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும். சரி, திருமணமும் என்ன செஞ்சிருது, முடிஞ்சிட்டு அதுக்கு பிறகு நம்ம யோசிக்கிறோம், இது தேவனுடைய சித்தமான்னு சொல்லி யோசிக்கிறோம். அருமையான தம்பி தங்கச்சி, தேவனுடைய சித்தம் என்பது நான் ஒரு பிளானை போட்டு நானே எல்லா காரியங்களையும் செய்துவிட்டு அவர் இதை அங்கீகரிக்கிறான்னு சொல்லி நீ நினைச்சனா ஆண்டவரை ஏமாத்த முடியாது, மறந்துடாது. இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்கு, உன்னுடைய சுய புத்தியின் மேல் சாயாதே, கர்த்தர் மேல் முழு நம்பிக்கையா இரு, கர்த்தருக்கு உன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும், சுய நம்பிக்கை வேண்டாம், அதே நேரத்துல தேவனை நம்ப வேண்டும். அநேகருக்கு பயமா இருக்குல்ல, எதிர்காலம் என்ன ஆகுமோ, தேவனுடைய சித்தத்தை நான் செய்யாம போயிருவனோ, தேவனுடைய சித்தத்தை நான் செய்யாம போனா என் வாழ்க்கை வீணா போயிருமோ. அப்படி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தம்பி தங்கச்சி. ஒன்று, நான் என்னை நம்ப கூடாது, அதே நேரத்துல தேவனை முழுவதுமாக நம்ப வேண்டும். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். ஒரு சகோதரர் விதமா ஜோம் பண்ணாரு. என்ன ஜோம் பண்ணாரு, ஆண்டவரே உமக்கு சித்தமில்லாத பாதையில நான் போனேன்னா என் கைய கால உடைச்சாவது மறுபடியும் நம்முடைய வழிக்கு கொண்டு வந்துருவோம்னு சொல்லி ஜெபித்தார். அந்த ஜெபத்தை நான் கேட்டு நான் அடிக்கடி ஜெபித்திருக்கிறேன். ஆண்டவரே உமக்கு சித்தமில்லாத வழியில நான் போனேன்னா என் கைய கால உடைச்சாவது உடைய பாதைக்கு கொண்டு வந்து விடும் சொல்லி நான் ஜெபிச்சிருக்கிறேன். கேட்டிருக்க அருமையான தம்பி தங்கச்சி, நீ உன்னை சார்ந்திருக்கிறாயா, தேவனை சார்ந்திருக்கிறாயா? தேவனுடைய சித்தத்தை அறிய வேண்டுமானால் நம்மை சாரக்கூடாது, தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 23வது சங்கீதம் நமக்கு நன்றாக தெரியும். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அப்போ தேவனுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டுமானால் நான் தேவனுடைய ஆடாக இருக்க வேண்டும், அவர் என்னுடைய மேய்ப்பனாக இருக்க வேண்டும். அவருடைய மந்தைக்கு, அவருடைய ஆட்டுக்கு அவருடைய சத்தம் கேட்கும். இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையை நீ இயேசு கிறிஸ்துவுக்கு முழுவதுமாக அர்ப்பணித்திருக்கிறாயா? அவரை உன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா? எனக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சாரு, ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்குது, அதனால தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்ளாதே. எப்படி ஒரு ஆடு தன்னுடைய மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு பின்னாடியே போகும்போது, அவர் அழைத்து கொண்டு செல்கிற இடங்களெல்லாம் போகும்போது அமர்ந்த தண்ணீர் உண்டு, பசும் புல் வெளிகள் உண்டு, அப்போ பிரச்சனையே வராதா? ஆனா அதுல கீழே கொடுத்துருக்கு பாத்தீங்கன்னா 4ஆம் வசனத்துல, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். எப்படிப்பட்ட இக்கட்டான பாதையில போனாலும் என்னுடைய மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறான்ற அனுபவம். அருமையான தம்பி தங்கச்சி, இன்னைக்கு தேவனுடைய வழி நடத்துதலுக்கு, தேவனுக்கு கீழ்ப்படிவதற்கு உன்னை முழுவதுமாக அர்ப்பணித்திருக்கிறாயா? இது ரொம்ப முக்கியமான காரியம். அநேக நேரங்கள்ல தேவனுடைய சத்தத்தை நமக்கு கேட்க முடியல. இப்போ ஒரு சிலருக்கு என்ன கேள்வினா, எனக்குள்ள கேட்கக்கூடிய இந்த சத்தம், எனக்குள்ள வரக்கூடிய இந்த உணர்த்துதல் நானா யோசிக்கிறேனா, அல்லது மற்றவங்க சொல்லக்கூடிய ஆலோசனையா, அல்லது பிசாசு சொல்லக்கூடிய ஆலோசனை எனக்கு கண்டுபிடிக்கவே முடியலன்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க தம்பி தங்கச்சி, நீங்க 12th வரைக்கும் உங்களுடைய வீட்டுல இருந்து படிக்கிறீங்க. அடுத்து உங்களுடைய காலேஜ் ஸ்டடீஸ்க்காக வெளி ஊர்ல போய் ஒரு ஹாஸ்டல்ல தங்கி படிக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ள நீங்க தள்ளப்படுறீங்க. சரி, அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஈவினிங், ஒரு செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் உங்க மொபைலுக்கு ஒரு கால் வருது. உங்க காலேஜ்ல மொபைல் யூஸ் பண்ணலாம்னு பெர்மிட் பண்ணிருக்காங்க வச்சிருங்க. அந்த கால் புது நம்பரா இருக்கு. எடுத்துட்டு அதை ஆன் பண்ண உடனே ஒரு சத்தம் கேட்குது. கேட்ட உடனே அம்மா எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறீங்க. காரணம் யாருன்னா, உங்க அம்மாவுடைய மொபைல் ஏதோ காரணங்களுக்காக சரியா ஒர்க் பண்ணல, அது வேற ஒருத்தவங்க மொபைல்ல இருந்து உங்க அம்மா அவனை தொடர்பு கொள்றாங்க. ஆனா
அந்த மொபைல் போனை ஆன் பண்ணி காதுல வைத்த உடனே அது என்னுடைய அம்மாவுடைய சத்தம் என்பதை நான் தெளிவாக அறிந்து கொள்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? அனுதினமும் அம்மாவுடைய சத்தத்தை கேட்டிருக்கேன். பிறந்த குழந்தையா இருக்கும்போது முதற்கொண்டு என்னோடு பேசினவர்கள், என்னை பராமரித்தவர்கள், என் மீது பாசத்தை பொழிகிறவர்கள். அதனால அந்த சத்தம் எனக்கு அப்படியே பழக்கப்பட்டு போய்விட்டது. இயேசு கிறிஸ்து சொல்றாருல, என்னுடைய ஆடுகள் என் சத்தத்தை அறியும், என்னுடைய ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அருமையான தம்பி தங்கச்சே, தேவனுக்கு இவ்விதமாக ஆண்டவருடைய சத்தத்துக்கு உன்னுடைய காது ஃபெமிலியரா இருக்கா? யோசித்துப்பார். காலையில் எழும்பி வேதத்தை வாசிக்கிறாயா? குயட் டைம் எடுக்கும்போது ஆண்டவர் உன்னோட பேசுறாரா? பைபிள் வாசிக்கும் போது பேசுறாரா? ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்யலான்னு போகும்போது, என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, இது வேண்டாமா, இதை செய்யாதன்னு சொல்லி ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறாரா? அப்படி தேவனோடு நடக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு தான் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். திடீர்னு போய் நான் படிச்சு முடிச்சவன், ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டா, பழக்கம் இல்லாத அந்த சத்தம் எனக்கு புரியாது. இன்னைக்கு ஆண்டவருக்கும் உனக்கு இடையில உள்ள தூரம் எவ்வளவு நெருக்கமாக இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பாக்குறியா? சரி, சங்கீதம் 37வது சங்கீதம் 4வது 5வது வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதம் 37 4 5. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த சங்கீதம் அப்படியே இருக்கட்டும், டிஸ்பிளேல கொஞ்சம் பாத்துக்கலாம். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அருமையான தம்பி தங்கச்சி, ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இரு. வாழ்க்கையில பிரச்சனைகள் வரலாம், வேதனைகள் வரலாம், ஆனாலும் ஆண்டவர் நடத்துவார் என்ற தைரியத்தோடு நீ அவருக்குள்ள இருப்பாய். ஆனா அவர் உன்னை நடத்துவார். ரெண்டாவது என்ன கொடுத்திருக்கு? உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாக்கிய பண்ணுவார். ஆண்டவரே, நான் இப்படி யோசிக்கிறேன், நான் இந்த ஹையர் ஸ்டடிஸ் போலான்னு சொல்லி யோசிக்கிறேன், அல்லது நான் இந்த ஒரு காரியத்தை செய்யலாம்னு யோசிக்கிறேன், ஆனாலும் உம்முடைய சித்தம் எதுவோ அதன்படி என்னை வழி நடத்தும்னு சொல்லி அவர் மேல வச்சுட்டு பொறுமையா இரு, டென்ஷனே ஆகாத, அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். 7வது வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. ஆண்டவருக்கு எதிராக வாழக்கூடிய மனுஷன் எல்லாம் மேல போறான், ஆனா நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி சொல்றேன்னா இப்படியே உட்கார்ந்துருக்கேன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகாத, பொறுமையை இழக்காத. ஆண்டவர்கிட்ட நீ பொறுமையா இருக்கும்போது தேவன் தெளிவாக காரியங்களை உனக்கு வழி நடத்துவார். இப்போ ஒரு டம்ளர் தண்ணி நீங்க எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்ணாடி டம்ளர்ல தண்ணி எடுக்கிறீங்க. அந்த தண்ணிக்குள்ள ஒரு காயின் விழுந்துருச்சு. மேல இருந்து பார்த்து அந்த தண்ணிக்குள்ள இருக்கக்கூடிய காயின் அது 2 ரூபா காயினா 5 ரூபா காயினா எப்ப தெரியுமா கண்டுபிடிக்க முடியும்? தண்ணீர் கலங்கி இருக்கும் போது கண்டுபிடிக்க முடியாது. கொஞ்சம் அது அமைதியா நீங்க வச்சீங்கன்னா அது அமைதியாக தெளிந்து விடும். மதியானம் நல்லா வெயில் அடிக்கிற டைம்ல கிணத்துள்ள எட்டி பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதலா இருக்கக்கூடிய கிணத்துல தண்ணீர்ல கடையில அந்த கிணற்றுக்கு அடியில இருக்கக்கூடிய தரையில என்னெல்லாம் இருக்கும் அவ்வளவு தெளிவா தெரியும். என்னைக்கோ விழுந்த ஒரு பக்கெட் இருக்கும் உள்ள, அல்லது ஒரு கல் இருக்கும், காசு இருக்கும், சில நேரத்துல செயின் கூட விழுந்திருக்கும், அந்த செயின் கூட தெரியும் அந்த வெளிச்சத்துல. அதே மாதிரி நம்ம ஆண்டவர் மேல எல்லாத்தையும் போட்டுட்டு அமைதியாக அவருக்காக காத்திருக்கும் போது அவர் தெளிவாக அவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை உனக்கு தெளிவாக வழி நடத்துவார். சரி, இன்னொரு என்ன கண்டிஷன் இருக்கு தெரியுமா? நம்ம முதல்ல வாசிக்க கேட்டோம்ல, ரோமர் 12:1-2. என்னுடைய மனது புதிதாக வேண்டும், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக என் மனம் புதிதாக வேண்டும். என்னுடைய திங்கிங் பேட்டர்னே மாறிடணும். உலகத்துல இருக்க எல்லாரும் பணத்துக்கு பின்னாடி ஓடுறாங்க, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் சக்சஸ்க்கு பின்னாடி ஓடுறாங்க. அவர்களுடைய திருமணத்தை தீர்மானிப்பது கலர், காஸ்ட், டவுரி, பணம், வேலை, ஸ்டேட்டஸ், இதன் அடிப்படையில நானும் ஓடிக்கொண்டு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் சொல்லி நினைச்சேன்னா தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. என்ன கொடுத்திருக்கு? உங்கள் மனம் புதிதாக வேண்டும். இப்படிலாம் காரியங்களை செய்யும் போது தேவன் கண்டிப்பாக அவருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். சரி ஆனா இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். எப்படின்னே தேவன் தன்னுடைய சித்தத்தை நம்மகிட்ட வெளிப்படுத்துவார்? அந்த காரியங்களை கொஞ்சம் வேகமாக பார்த்து முடிக்க போறோம். முதலாவது, தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு இந்த வசனம் அப்படியே இருக்கட்டும். தேவன் நம்மை வழி நடத்துவது என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தை.
தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையின் மூலமாக தேவன் நம்மை வழி நடத்துவார். அதனால கொடுத்திருக்கு, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். எப்படி மனம் புதிதாகும்? என்னுடைய திங்கிங் பேட்டர்ன் எப்படி மாறும்? தேவன் பேசுறதை எப்படி நான் கேட்க முடியும்? ஏதாவது ஒரு ஊழியக்காரற்ற போய் தலையில கை வச்சு ஜோம் பண்ணா தேவன் வெளிப்படுத்திடுவாரா? இல்ல தம்பி தங்கச்சி. தேவனுடைய ஆவியானவர் தேவனுடைய வசனத்தை எடுத்து நம்மை தெளிவாக வழி நடத்துவார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போகும்போது சீஷர் இடத்துல சொன்னார் இல்லையா, நான் போகிறேன், அந்த இடத்துல உங்களோடையே இருந்து உங்களை வழி நடத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட இருப்பார்னு சொல்லி சொன்னார்ல. பரிசுத்த ஆவியானவர் எப்படி வழி நடத்துவார்? அவருடைய வசனங்கள் மூலமாக வழி நடத்துவார். அப்போஸ்தலர் நடபடிகள் 22வது அதிகாரம், அப்போஸ்தலர் 22:14 வசனம். அப்பொழுது அவன், நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும், நீதிபரரை தரிசிக்கவும், அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். இந்த வசனம் யாருக்கு சொல்லப்பட்டது உங்களுக்கு தெரியுமா? பவுல் அவருடைய மனம் திரும்புவதற்கு முன்பாக அவரை பற்றி வேதத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டு இருப்பது சவுல் சொல்லியிருக்கு. ஒரே அர்த்தமுடைய வார்த்தைகள் தான், சரியா? இந்த சவுல்ன்றது எபிரேய வார்த்தை, பவுல்ன்றது வேற ஒரு மொழி வார்த்தை. சரி, அவரை இயேசு கிறிஸ்து தமஸ்குவுக்கு போகிற வழியிலே சந்தித்த பிறகு அவரை சந்திப்பதற்கு சீஷனாகிய அனனியா அனுப்புறார். இந்த சாட்சிய பவுல் 22ஆம் அதிகாரத்துல சொல்றார். சொல்லும் போது என்ன தெரியுமா சொல்றாரு? அனனியா என்கிட்ட என்ன சொன்னானா, நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும், நீதிபரரை தரிசிக்கவும், அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். கேட்டிருக்க அருமையான தம்பி தங்கச்சி, நீ வேத வசனத்தை ஒழுங்காக தியானிக்க கூடிய பழக்கம் உனக்கு இருக்குன்னு வச்சுக்கோ. வேதத்தை வாசிக்கக்கூடிய பழக்கம் இருக்கு. அதே போல வேதத்தை படிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கு. நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய வாழ்க்கை முழுசும் வசனத்தால நிரம்பி இருக்குமானா நீ குழம்ப வேண்டிய அவசியமே இல்லை. எந்த சூழ்நிலையில எது தேவையோ அதை தேவன் உனக்கு எடுத்து வெளிப்படுத்துவார். ஆனா இது நடக்குமா நீங்க கேட்கலாம். நான் என்னுடைய பட்ட படிப்பெல்லாம் முடிச்ச பிறகு தேவன் என்ன ஊழியத்துக்கு அழைச்சார். எம்ஃபில் முடிச்ச பிறகு நான் 2 வருஷம் திருநெல்வேலியில கோஆர்டினேட்டரா வேலை பார்த்தேன். அப்போ ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கும் போது என்னுடைய ஃபேமிலி சிச்சுவேஷன் பயங்கர எதிர்மறையான ஒரு சூழ்நிலை. அதாவது நான் ஊழியத்துக்கு வந்தனா என்னுடைய முழு குடும்பமும் நடு தெருவுக்கு வர வேண்டிய சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில அநேகர் என்கிட்ட அட்வைஸ் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, குடும்பத்தையே நாசமாக்கிட்டு ஊழியத்துக்கு போற நீ உருப்படவே மாட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. வீட்டுடைய சிச்சுவேஷன் இப்படி இருக்கும்போது தேவன் ஊழியத்துக்கு அழைப்பாரான்னு சொல்லி கேட்டாங்க. அப்போலாம் நான் என்ன தெரியுமா செய்வேன்? வசனத்தை தான் உட்கார்ந்து வாசிப்பேன். என்னுடைய கண்ணீர் மத்தியில, ஏமாற்றங்கள் மத்தியில, அழுகை மத்தியில வசனத்தை வாசிப்பேன். அப்படி வசனத்தை வாசிக்கும் போது ஒரு வசனம் என்னை தூக்கி நிறுத்திய தம்பி தங்கச்சி. என்ன தெரியுமா? நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். இந்த வசனம் என்ன கான்டெக்ஸ்ட்னு உங்களுக்கு தெரியும். ஏதோ ஒரு வசனத்தை அப்படி எடுத்து பயன்படுத்துறது இல்லை. என்ன கான்டெக்ஸ்ட்? சீஷர்களை விட்டு பிரிந்து இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போக போறாரு. சீஷர்கள் துக்கத்தோட அவர்கிட்ட கேட்கிறாங்க, ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கும் போது ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? உங்களை நான் அனாதையா விட மாட்டேன், நான் உங்ககிட்ட மறுபடியும் வருவேன் சொல்லி சொல்றாரு. இந்த வசனம் என்ன பயங்கர என்கரேஜ் பண்ணிச்சு. இன்னைக்கு வரைக்கும் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கு. அன்றைக்கு தேவன் கொடுத்த வாக்கு இன்றைக்கு வரை மாறவில்லை. அந்த சூழ்நிலையில தெளிவாக நான் தீர்மானம் எடுப்பதற்கு அந்த வசனம் எனக்கு உதவி செய்தது. அதே போல என்னுடைய திருமணம் சொல்லி நான் திரும்பி பார்க்கும்போது 1999வது வருஷம் கடலூர்ல நான் இருக்கும்போது, அன்னைக்கு விடிய காலம் 4 மணிக்கு பஸ்ல உட்காந்து என்னுடைய குவைட் டைம் எடுக்கிறேன். அன்னைக்கு எனக்கு வந்த ப்ரொபோசலுக்கு நான் எஸ் ஆர் நோ சொல்லணும். என்ன செய்யறதுன்னு தெரியல. என்னுடைய 1999ல என்னுடைய குவைட் டைம் நான் ஆரம்பிச்சேன். 1989வது ஆண்டு என்னுடைய குவைட் டைம்ன்றத முதல்ல படிக்க ஆரம்பிச்சேன். 10 வருஷம் கழிச்சு கடலூர்ல நான் ஊழியரா இருக்கும்போது பஸ்ல உட்காந்து காலை 4 மணிக்கு குவைட் டைம் எடுத்துட்டு இருக்கேன். அன்னைக்கு எனக்கு வந்த வசனம் என்ன தெரியுமா? அந்த ஈசாக்குக்கு எலியேசர் ஆபிரகாமுடைய வேலைக்காரன் பெண் பார்க்க அனுப்பப்படும் போது அவங்க லாபானுடைய வீட்டுக்குள்ள போய் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? அந்த வசனம் அன்னைக்கு காலில் வந்துச்சு. ஆண்டவர் தெளிவா பேசினார். திருச்சியில ஒரு கமிட்டி மீட்டிங்காக கிளம்பிட்டு இருந்தேன். நீ தைரியமாக என்னை நம்பி நீ எஸ் சொல்லான்னு சொல்லி சொன்னார்.
ஆண்டவரை நம்பி எஸ் சொன்னேன், தேவன் ஏற்ற வாழ்க்கை துணை எனக்கு கொடுத்தார். ஆனா அவங்க விசுவாசி, தேவனுடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த பெண், அதுல எந்தவித காம்ப்ரமைஸும் கிடையாது. கேட்டிருக்க அருமையான தம்பி தங்கச்சி, மனுஷருடைய ஆலோசனை நல்லது, ஆனா ஆண்டவற்றை அவருடைய வார்த்தையை நீ படிப்பாயானால், கேட்பாயானால், வார்த்தையினாலே நிறைந்தவனாக நிறைந்தவளாக வாழ்வாயானால் தேவன் உன்னை தெளிவாக வழி நடத்துவார். ஒரு தம்பி சொன்னான், அண்ணே உன் ஃப்ரெண்ட் கிட்ட சொன்னான், நான் லவ் பண்ற பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி கர்த்தர் இன்னைக்கு காலையில பேசினாரு சொல்லி சொன்னான். அவன் ஃப்ரெண்டு கேட்டான், எப்படிடா கர்த்தர் பேசினார்? பாஸ்டர் மூலமா பேசினார். என்ன பேசினாரு? கிரேஸ் பி வித் யூன்னு சொல்லி பேசினார். கிரேஸ் பி வித் யூன்னு சொல்லி பாஸ்டர் எந்த கிரேஸை பற்றி சொன்னாரு? அவர் சொன்னது இயேசு கிறிஸ்துடைய கிருபையை பற்றி சொன்னார். ஆனா இவனுக்கு பைபிள்ல வரக்கூடிய எல்லா கிரேஸும் அவன் லவ் பண்ற பொண்ணுடைய பேர்லயே வந்துச்சு. அப்படி இல்ல தம்பி தங்கச்சி, வசனத்தை ஏதோ கண்மூடித்தனமா பைபிளை திறந்து ஒரு வசனத்தை வச்சுட்டு இந்த வசனம் தான் தேவன் கொடுத்தது என்று சொல்வதில்ல. வரிசையா படித்துக் கொண்டே வரும்போது, குயற்றம் எடுக்கும் போது அந்தந்த நாளின் தேவைக்கு தக்கதாக சிறிய தீர்மானங்கள்லயும் பெரிய தீர்மானங்கள்லயும் தேவன் உன்னை தெளிவாக வழி நடத்துவார். அப்போ தேவனுடைய வார்த்தை மூலமாக தேவன் நம்மை வழி நடத்துவார். இரண்டாவது, பரிசுத்த ஆவியானுடைய உள்வாசம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உள்வாசம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா? இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை தெளிவாக வழி நடத்துவார். யோவான் 16வது அதிகாரம் 13ஆம் வசனம். யோவான் 16:13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். எவ்வளவு அழகான வாக்குத்தத்தத்தை இயேசு கிறிஸ்து இங்க கொடுத்திருக்காரு இல்லையா? சத்திய ஆவியாகிய, உண்மையின் ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி, கேள்விப்பட்டவைகள்னா இயேசு கிறிஸ்து போதித்தது, வரப்போகிற காரியங்களை அவர் உங்களுக்கு அறிவிப்பார். என்ன செய்யணும்ன்றத நமக்கு வெளிப்படுத்துவது, வழி நடத்துவது பரிசுத்த ஆவியானவர். வரப்போகிற காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறவர், வழி நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அப்போ நம்ம ஜெபிக்க வேண்டியது என்னன்னா, பரிசுத்த ஆவியானவரே என்ன முழுசுமா நீங்க கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய சித்தம் எதுவோ அதன்படி என்ன வழி நடத்தும் சொல்லி நம்ம ஜெபித்தோம்னா கண்டிப்பாக வழி நடத்துவார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, நேரம் இல்லாத வசனங்களை வாசிக்கல, அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 10வது அதிகாரம் படிச்சு பாத்தீங்கன்னா, பிலிப்புவை பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக வழி நடத்துறார். ஒரு மனுஷன் ஒரு ரதத்து மேல உட்கார்ந்து பைபிளை வாசிக்கிட்டு இருக்கான். ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புத்தகத்தை ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் பிலிப்பை பார்த்து சொல்றார், நீ போய் அந்த ரதத்தோட சேர்ந்துக்கோன்னு சொல்லி சொல்றார். அதே மாதிரி கொர்நேலியு, புறஜாதியான கொர்நேலியுடைய வீட்டுக்கு போறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் யூதனான பிரதான அப்போஸ்தலனாகிய பேதுருவை வழி நடத்தினார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் தெளிவா நம்ம வழி நடத்துவார். தம்பி தங்கச்சி, ஆண்டவருக்கு சித்தமில்லாத ஒரு காரியத்தை நம்ம செய்ய போனோம்னா நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய சமாதானம் போயிடும். ஆனால் தேவனுக்கு சித்தமானதை செய்யும் போது நம்முடைய உள்ளத்திலே தேவனுடைய சமாதானம் இருக்கும். அப்போ தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நடத்துகிறார், ஆவியானவர் மூலமாக நடத்துகிறார். மூன்றாவது, என்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மூலமாக தேவன் என்னை நடத்துகிறார். இப்போ ஒரு தம்பிக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. என்ன சந்தேகம் வந்துச்சுன்னா, பிகாம் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கான். ஆனா ஆண்டவர் என்னைய ஊழியத்துக்கு அழைக்கிறார், நான் அந்த செகண்ட் இயர்ல அப்படியே நான் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு நார்த் இந்தியாவுக்கு போயிடுறதான்னு சொல்லி கேட்டான். அருமையான தம்பி தங்கச்சி, அப்படி முடியாது. தேவன் தெளிவாக உனக்கு பிகாம் படிக்கிற வாய்ப்பை கொடுத்திருக்க. உன்னுடைய முதல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, தேர்ட் இயருக்கு நீ போகணும். அப்பவுமே எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க படிக்க கஷ்டமா இருக்கு, ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சாருன்னு சொல்லி இதை விட்டுட்டு ஓடுவது கிடையாது. அப்போ நம்முடைய சூழ்நிலைகள் மூலமாக தேவன் வழி நடத்துகிறார். ஒரு தேவனுடைய மனிதர் என்ன சொல்றாருன்னா, பூட்டப்பட்ட கதவுகள் மூலமாக அல்லது திறந்த கதவுகள் மூலமாக தேவன் உன்னை வழி நடத்துவார். வழி நடத்துவார். எப்படி திறந்த கதவுகள் மூலம் வழி நடத்துவார்? நீ ஒரு காரியத்துக்காக முயற்சி எடுக்கிற, ஒரு கதவை போட்டு தட்டு ஆனா உனக்கு திறக்கவே மாட்டேது. ஆனா இன்னும் ஒரு கதவை தேவன் திறக்கிறார். அப்போ தேவன் அந்த திறந்த கதவின் மூலமாக உன்னை வழி நடத்தலாம். அல்லது ஒரு காரியத்துக்கு நீ போகணும்னு மறுபடியும் முயற்சி எடுக்கிற, ஆனா அந்த கதவை தேவன் பூட்டிடுறாரு. அந்த கதவை எப்படியாவது உடைச்சிட்டு உள்ள போலான்னு சொல்லி யோசிக்காத. வேதத்துல நிறைய உதாரணங்கள் உண்டு. ஒருவேளை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா பயங்கர பிரச்சனை வருது, சபை உபத்திரவத்துக்குள்ள கடந்து போகுது, பஞ்சம் வருது. ஆனா தேவன் அதன் மூலமாக விசுவாசிகள் அநேக இடங்களுக்கு சென்று
சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு தேவன் அவர்களை பயன்படுத்தினார். டேவிட் லிவிங்ஸ்டன் பற்றி நம்ம படிச்சிருக்கிறோம். சவுத் ஆப்பிரிக்கால ஆண்டவருக்காக வல்லமையாக ஊழியம் செய்த ஒரு மனிதர். ஆனா அவர் என்ன தெரியுமா செய்யறாரு? முதல்ல சைனாவுக்கு போய் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார். சைனால கதவுகள் பூட்டப்பட்டன. அங்க எங்க போறாரு? லண்டனுக்கு போறாரு. அங்க தேவன் வழி நடத்தவில்லை. கடைசி அங்க போறாரு? சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போய் தேவனுடைய பணியை செய்யறார். அதோனிராம் ஜட்சன் அவருடைய லைஃபை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா முதல்ல இந்தியாவுக்கு வரார். ஆனா அதுக்கு பிறகு மறுபடி போய் பர்மால கடவுளுடைய ஊழியத்தை செய்யறார். அதனால தேவன் நம்மை சுற்றி உள்ள சூழ்நிலைகள் மூலமாக நம்மோடு பேசுவார். வசனத்தின் மூலமாக பேசுவார், ஆவியானோர் மூலமாக பேசுவார். மூன்றாவது, நம்மை சுற்றி உள்ள சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மூலமாகவும் தேவன் தெளிவாக பேசுவார். பைபிள்ல நிறைய ஆதாரங்கள் உண்டு. சரி, நான்காவது, மற்ற விசுவாசிகளின் ஆலோசனை மூலமாகவும் தேவன் நம்மோடு பேசுவார். நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 6ஆம் வசனம். நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 6ஆம் வசனம். நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். கவுன்சிலர்ஸ். நம்ம இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? ஒரு பெரிய குடும்பத்துல நம்ம அங்கத்தினராக மாறி விடுகிறோம். அதுல எனக்கு அண்ணன்மார்கள் உண்டு, அக்காமார்கள் உண்டு, ஆவிக்குரிய தகப்பன்மார் உண்டு, தாயார் உண்டு, சகோதர சகோதரிகள் உண்டு. இவர்கள் மூலமாக சில நேரங்கள்ல தேவன் அவருடைய திட்டத்தை நமக்கு தெளிவாக சொல்லி வழிநடத்த முடியும். 20வது அதிகாரம் நீதிமொழிகள் 20:18 வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 20:18. ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும், நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும், நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. மற்றவங்க கொடுக்கக்கூடிய ஆலோசனை நான் சரியான காரியத்தை தீர்மானிப்பதற்கு என்னை வழி நடத்தும். அப்ப நம்ம கேட்கலாம், அண்ணே மற்றவங்க கிட்ட சொல்றதின் அடிப்படையில, மற்றவங்க சொல்லக்கூடிய ஆலோசனையின் அடிப்படையில நான் எல்லாத்தையும் செய்யலாமா? அப்படி மட்டும் சொல்ல முடியாது தம்பி தங்கச்சி. நீங்க அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துல பவுல ஆண்டவர் சந்திக்கிறார். சந்திச்ச பிறகு பவுலோடு தேவனுடைய திட்டத்தை குறித்து அவர் பேசுறார். அதே நேரத்துல அனனியாகிட்டையும் பேசுறார். அனனியாகிட்ட தேவன் என்ன பேசினாரோ அதையே பவுல்கிட்ட பேசுறார். மனிதர்களுடைய ஆலோசனையை மாத்திரம் நம்பி தீர்மானம் எடுப்போமானால் வாழ்க்கையை தோற்று விடுவோம். ஒரு சிலர் சொல்றாங்கல்ல, இந்த அண்ணன் சொன்னாங்க, இந்த அக்கா சொன்னாங்கன்றக்காக இந்த பையனையோ இந்த பொண்ணையோ நான் கல்யாணம் பண்ணிட்டேன், இன்னைக்கு என் வாழ்க்கையே நரகமாக மாறிவிட்டதுன்னு சொல்லக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல. அல்லது இந்த வேலைக்கு நான் ஏன் தான் வந்து சேர்ந்தனோ தெரியல, இந்த கோர்ஸ் நான் ஏன் தான் எடுத்தனோன்னு சொல்லி தெரியலன்னு சொல்லி மற்றவங்க மேல பழி போடக்கூடிய மக்களை பார்க்கறோம்ல. நீங்க உங்களுக்கு நேரம் கிடைக்குமானா நீங்க 1 ராஜாக்கள் புத்தகத்துல 12வது அதிகாரமும் 13வது அதிகாரம் படிச்சு பாருங்க. 12வது அதிகாரத்துல என்ன தீர்மானம் நடக்குது? சாலமோனுடைய மகனாகிய ரெகோபயாம் இருக்கார். ரெகோபயாம் முதியோருடைய ஆலோசனையை தள்ளிட்டாருன்னு சொல்லி கொடுத்திருக்கு. விளைவு சாம்ராஜ்யம் 2ஆக பிரிந்து விட்டது. அது ஒரு வீழ்ச்சி. சரியா? தேவனுடைய திட்டத்தின்படி அந்த இடத்துல ரெகோபயாம் முதியோருடைய ஆலோசனையை கேட்டிருக்கலாம், நான் கேட்க தவறிட்டார். சரி, அது நமக்கு ஒரு வார்னிங். அதே 1 ராஜாக்கள் 13வது அதிகாரத்துல ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் தெரியுமா? ஒரு வயதான தீர்க்கதரிசி அங்க இருக்காரு, கள்ள தீர்க்கதரிசி. ஒரு இளைய தீர்க்கதரிசி அந்த ஊருக்குள்ள வரான். வரும்போது ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நான் சொன்ன கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் நீ சொல்லிட்டு போன வழியில திரும்பி வரக்கூடாது, வழியில எங்கேயும் சாப்பிடக்கூடாது, நீ சாப்பிட்டா சிங்கம் உன்னைய கொன்னுறோம்னு சொல்லி சொல்றாரு. உடனே ஆண்டவர் சொல்றபடி கேட்டு அந்த இளைய தீர்க்கதரிசி அப்படியே போயிட்டே இருக்காரு. அப்படி நேரத்துல இந்த முதிய தீர்க்கதரிசி என்ன தெரியுமா சொல்றான்? கர்த்தர் என்கிட்ட சொன்னாரு, அதனால நீ எங்க வீட்டுக்கு சாப்பிடவான்னு சொல்லி சொல்லும் போது அப்படியே ஏமாந்து போய் இந்த இளைய தீர்க்கதரிசி அவன் சொன்னதை கேட்டு அப்படியே போயிடுறான். விளைவு சிங்கம் அவனை கொண்டு போட்டு விட்டது. அருமையான தம்பி தங்கச்சி, மற்றவர்களுடைய ஆலோசனை நல்லது, ஆனா அவர்கள் ஆலோசனையை நீ கேட்கலாம், ஆனா உன்னுடைய வாழ்க்கையை நீதான் தீர்மானிக்க வேண்டும். அதை வேறு யாரும் தீர்மானிக்க முடியாது. அப்போ மனிதர்களுடைய, மற்றவர்களுடைய, மூத்த விசுவாசிகளுடைய அல்லது தேவனோடு நடக்கக்கூடிய மற்றவர்களுடைய ஆலோசனை நல்லது. அண்ணே தீர்க்க தரிசனம் சொல்றாங்களே, அதை நம்பி போலாமான்னு நீ கேட்கலாம்.
தீர்க்க தரிசனம்ன்றது பழைய ஏற்பாட்டுல தேவன் தன்னுடைய ஜனங்களோடு ஒரு சில மக்கள் மூலமாக பேசினார். புதிய ஏற்பாட்டுல நம்ம கையில தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, பரிசுத்த ஆவியான நமக்குள்ள இருக்கிறார். அதனால தேவனுடைய சித்தத்தை குறித்து இன்னொரு ஆள்கிட்ட வெளிப்படுத்துற தேவன் கண்டிப்பா அவங்ககிட்ட வெளிப்படுத்துவார். அதனால அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவர் தீர்க்க தரிசன வரம் பெற்றவர்னு சொல்லி உன்னுடைய வாழ்க்கையை ஏமாந்து போயிடாத. தேவன் உன்னோட பேசுவார். சரி, 4 காரியங்கள் பார்த்திருக்கோம். வசனத்தின் மூலமாக பேசுவார், ஆவியானவர் மூலமாக பேசுவார், சூழ்நிலைகள் மூலமாக பேசுவார், மற்ற விசுவாசிகளுடைய ஆலோசனை மூலமாக பேசுவார். ஆனா அப்போ தரிசனம் மூலமா பேச மாட்டாரான்னு கேட்கலாம். பழைய ஏற்பாட்டுல தரிசனங்கள் அநேகருக்கு வந்துச்சு. புதிய ஏற்பாட்டுல தரிசனம் வந்துச்சு. பவுலுக்கு வந்துச்சு, அதே போல ஸ்தேவானுக்கு வந்துச்சு, பேதுருவுக்கு தரிசனம் வந்துச்சு. இப்படி நிறைய தரிசனங்கள் வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்துல இருக்கு, அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல இருக்கு. சரி, ஆனா அப்ப எனக்கு தரிசனம் சொப்பனம் கிடைக்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணணுமா? சொப்பனத்தை பத்தி 2 வசனங்கள் நல்லா ஞாபகம் வச்சிருந்த தம்பி தங்கச்சி, இதை நீங்க மறந்துடாதுங்க. பிரசங்கி 5வது அதிகாரம் 3ஆம் வசனம் 7ஆம் வசனம். பிரசங்கியுடைய புத்தகம் 5வது அதிகாரம் 3ஆம் வசனம் 7ஆம் வசனம். தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கிறது போல வார்த்தைகளின் திரட்சியினால் மூலனுடைய சத்தம் பிறக்கும். 7ஆம் வசனம். அநேக சொப்பனங்கள் மாயையா இருப்பது போல அநேக வார்த்தைகளும் வியர்த்தமாய் இருக்கும். ஆகையால் நீ தேவனுக்கு பயந்தது. தேங்க்ஸ் தினேஷ். இந்த 2 வசனங்களை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன கொடுத்திருக்கு? தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கும். தொல்லையின் திரட்சியினால் என்ன அர்த்தம்? இப்ப எனக்கு மேத்ஸே வராதுன்னு வச்சுக்கிறேன். நாளைக்கு கணக்கு பரீட்சை இருக்கு, எப்படிடா பரீட்சை எழுத போறேன்னு சொல்லி கவலையோட நான் படுத்திருந்தேன்னா கனவுல என்ன தெரியுமா வரும்? 2 விதமான கனவு வரும். ஒன்று, மேத்ஸ் எக்ஸாம்ல நான் 100க்கு 100 மார்க் எடுத்து பாஸ் ஆகிற மாதிரி வரும், இல்ல தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் மட்டும் அந்த மாதிரி தெரியும். அப்படி இல்ல, நான் ஐயோ நான் எதிர்பார்த்த கேள்வியே வரலன்னு சொல்லி நொந்து போய் உட்கார்ந்துருக்க மாதிரி கனவு வரும். எப்படி இந்த கனவு வருது? தேவன் கொடுத்தாரா? இல்ல, இது என் மனதுல உள்ளக்கூடிய வருத்தங்களின் அடிப்படையில் வரக்கூடிய கனவு. இதே மாதிரி ஒரு சிலர் சொல்லுவாங்கல்ல, அண்ணே கனவுல நான் கல்யாணம் பண்ண போற பொண்ணை கர்த்தர் காட்டினாரு, அல்லது குறிப்பிட்ட ஒரு இடத்தை காட்டினார். சில நேரங்கள்ல ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இல்ல நான் சொல்ல, மற்றபடி பொதுவா வர்றது கனவுகள் நம்முடைய மனதிலே வரக்கூடிய தொந்தரவின் அடிப்படையில வருது. சொல்லிட்டு இந்த இடத்துல சாலமோன் சொல்லும் போது 7ஆம் வசனத்துல என்ன தெரியுமா சொல்றாரு? அநேக சொப்பனங்கள் மாயையா இருக்கிறது. மாயைன்னா அர்த்தம் அர்த்தம் இல்லாதது. அதனால கனவு எனக்கு கிடைக்கும், தரிசனம் கிடைக்கும், சொப்பனம் கிடைக்கும் போய் காத்துக்கிட்டு இருக்காத. கனவுகளின் அடிப்படையில் காரியத்தை தீர்மானம் பண்ணாதுங்க. கனவுகள் சில நேரத்துல என்ன செய்யலாம்? தோற்று போலாம். சில நேரங்கள்ல ஆண்டவர் கனவுகள் மூலமா வெளிப்படுத்துகிறார். இல்ல நான் சொல்ல, இப்போ நீ வேதத்தை படிப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் போது ஒழுங்கா நீ குவைட் டைம் எடுத்து ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு தம்பியா தங்கச்சியா நீ இருப்பாயானா கனவுகளை நம்ப வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. சரி, கடைசியா ஒரு காரியத்தை பார்த்து நம்ம முடிக்க போறோம். என்னன்னா, அண்ணே அடையாளம் கேட்கலாம். அண்ணே பைபிள்ல நிறைய அடையாளங்கள் போடப்பட்டிருக்கு. தரிசனங்களை நம்பலாம், ஆனால் வசனத்தின் அடிப்படையில் உள்ள வழி நடத்துதல் மிக மிக முக்கியம். சரி, கடைசியா அடையாளத்தை கேட்கறது. என்ன அடையாளத்தை கேட்கறது? அண்ணே நான் இன்னைக்கு என்ன ஜெபம் பண்ணிருக்கேன்னா, இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு மழை பெஞ்சிச்சுன்னா இதான் ஆண்டவருடைய சித்தம். நான் யோசித்த காரியத்தை நான் செஞ்சிருவேன். அல்லது மின்னல் வெடிச்சுன்னா நான் செஞ்சிருவேன். ஒரு சிலர் சொல்லுவாங்கல்ல, இந்த பெண்ணை பார்க்கறதுக்காக நான் அந்த சர்ச்சுக்கு நான் போறேன், அந்த பெண் இன்னைக்கு பச்சை கலர் சாரி கட்டிட்டு வந்தானா அது தேவனுடைய சித்தம். அல்லது அந்த பையன் ப்ளூ கலர் சட்டை போட்டு வந்தானா தேவனுடைய சித்தம். தலையில பூ வச்சுட்டு வந்தானா தேவனுடைய சித்தம். இப்படி அடையாளத்தை தேடி நான் போனேன். நான் நினைச்ச மாதிரியே அந்த பொண்ணு பச்சை கலர் சாரி கட்டிட்டு வந்தா, அல்லது மத்தியானம் மழை பெஞ்சிச்சு, அல்லது அந்த பையன் ப்ளூ கலர் சட்டை போட்டு வந்தான், அதனால தேவனுடைய சித்தம் சொல்லி முடிவு பண்ணிடலாமா சொல்லி யோசிக்கலாம். பைபிள்ல இருக்குல்லண்ணே, பைபிள்ல கிதியோன் தேவனுடைய சித்தத்தை எப்படி அறிந்து கொண்டார்? கிதியோனுக்கு தேவனுடைய வார்த்தை கையில கிடையாது, தேவன் பேசினார். அதுக்கு மேல கிதியோன் பயந்து போனதால என்ன செய்யறாருன்னா ஒரு 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 இத போடுறார், பனியில ஒரு தோலை போடுறார். போட்டுட்டு இந்த தோல்ல மாத்திரம் பனி பெய்யணுன்றார், பெய்யுது. அதே மாதிரி அந்த தோலை தவிர மற்ற இடத்தெல்லாம் பனி பெய்யணும்னு சொல்லி சொல்றாரு, அப்படியே பனி பெய்யுது. இது எல்லாமே எங்க இருக்கு? நியாயாதிபதிகள் புத்தகம் 6வது அதிகாரத்தில் 37ஆம் வசனத்துல இருந்து 40ஆம் வசனம் வரைக்கும் இருக்கு. இதே மாதிரி தேவன் அடையாளம் கேட்கலாமான்னு கேட்கலாம். அடையாளம் கேட்கலாம், தப்பு இல்லை. ஆனா தேவன் என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறார்? இப்படிப்பட்ட அடையாளத்தை விட நீ என்னுடைய வார்த்தையின் மூலமாக என்னை நம்ப வேண்டும் சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். சரி, அதே மாதிரி யோனாவுடைய புத்தகத்திலையும் அப்போஸ்தலர் 1 அதிகாரத்திலையும் சீட்டு போட்டாங்கண்ணே.
ஒரு 2 காரியத்துல எதை தீர்மானிக்கிறதுன்னு குழப்பம் வரும்போது நான் எழுதி போடுறேன். இப்ப வந்து நான் வீட்டுல அப்பா சொல்றாங்க, டேய் நீ எம்எஸ்சி படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா நான் எம்சிஏ படிக்கணும்னு சொல்லி யோசிக்கிறேன். 2ல எப்படி டிசைட் பண்றது? 2யும் எழுதி சீட்டு போட்டு அந்த சீட்ல ஒண்ணு எடுத்துட்டா தேவனுடைய சித்தம்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியுமான்னு சொல்லி கேக்குறாங்க. சீட்டு அன்னைக்கு யோனா பயணம் பண்ண கப்பல்ல போட்டாங்க. யூதாஸ் காரியோத்துக்கு பதிலா மத்தியாச செலக்ட் பண்றதுல சீட்டு போட்டாங்க. நானும் சீட்டு போட்டா என்ன தப்புன்னு சொல்லி கேட்கலாம். அருமையான தம்பி தங்கச்சி, இது எல்லாமே நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையை பொறுத்து நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம். ஒரு தங்கச்சி உட்கார்ந்து 2 சீட்டு போட்டு எடுத்துட்டே இருந்தா. அவ ஃப்ரெண்டு வந்தா, ஏய் ஜெனிஃபர், என்ன நீ சீட்டு போட்டுட்டே இருக்க, என்ன சீட்டு போடுறன்னு சொல்லி கேட்டாங்க. இல்ல வீட்டுல 2 ப்ரொபோசல் எனக்கு பார்த்திருக்காங்க, 2 பையன் பார்த்திருக்காங்க. ஒருத்தன் பேரு எட்வின், அடுத்தவன் பேரு காட்வின். இந்த எட்வினா காட்வினான்னு சொல்லி தீர்மானிக்கிற பொறுப்பை என் கையில கொடுத்திருக்காங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் சீட்டு போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி அவ சொன்னான். சரி, அதான் சீட்டு போட்டுட்டு ஒரு சீட்டு எடுக்கிறல்ல, ஏன் அதை வந்து திருப்பி திருப்பி போட்டு போட்டு பாக்குறேன்னு சொல்லி அவ ஃப்ரெண்டு கேட்டா. அப்ப ஜெனிஃபர் என்ன தெரியுமா சொன்னா, எத்தனை தடவை எடுத்தாலும் காட்வின் தான் வருது சொல்லி அவ சொன்னாலாம். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அவ எதிர்பார்த்தது வேற சீட்டு வரும்ட்டு, ஆனா அவளுக்கு வந்த சீட்டு வேற. அப்போ நானா ஒரு காரியத்தை முடிவு பண்ணிட்டு இந்த காரியத்துக்கு இப்படி ஒரு அடையாளம் நடக்கும், அல்லது நல்ல மழை காலத்துல இன்னைக்கு சாயங்காலம் மழையே பெய்யாட்டா தேவனுடைய சித்தம் அப்படிலாம் நம்ம யோசிக்க முடியாது தம்பி தங்கச்சி. யோனா நினிவேக்கு ஆண்டவர் போக சொன்னார், ஆனா தர்ஷீஷுக்கு அவர் கிளம்பி போனார். போகும்போது அங்க பார்த்தா அங்க ஒரு கப்பல் இருக்கு. கப்பல் இருந்ததால அது தேவனுடைய சித்தம்னு சொல்லி முடிவு பண்ண முடியாது தம்பி தங்கச்சி. அதனால தேவன் அவரை நம்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அப்போ வசனம் சொல்லக்கூடிய சாட்சி ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு தடவைக்கு 100 தடவை கூட தேவனுடைய சித்தத்தை நீ அறிஞ்சு கொள்ளலாம். தேவன் கண்டிப்பா நம்ம கிட்ட பேசுவார் தம்பி தங்கச்சி. சின்ன காரியங்களையும் பேசுவார், பெரிய காரியங்களையும் பேசுவார். பரிசுத்த ஆவியான நம்ம வழி நடத்துவார். அதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய கண்டிஷன் எல்லாத்தையும் பார்த்தோம். நம்ம எதற்கும் அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, மனிதர்களை நம்பி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருக்கு கண்டிஷன் போட்டு, ஒரு சில என்ன தெரியுமா சொல்றாங்க, ஒரு பேப்பர் எடுத்து இதெல்லாம் எழுதிட்டு, ஆண்டவரே எனக்கு இது நடக்கணும், அது நடக்கணும், எல்லாம் நடக்கணும், இதுக்கு கீழே நீங்க சைன் போடுங்கன்னு சொல்லி சொல்றது தேவனுடைய சித்தம் கிடையாது. வாழ்க்கையை அப்படியே வெள்ளை பேப்பர் ஆக்கி ஆண்டவருடைய கையில அப்படியே கொடுத்துடணும். ஆண்டவரே நீங்க என்ன வேணாலும் எழுதிருங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன் சொல்லிட்டு கீழே கையெழுத்து போட்டு கொடுத்துறதுதான் தேவனுடைய சித்தம். சரி, தேவனால அதிகமா பயன்படுத்தப்பட்ட ஜார்ஜ் முல்லர் அவருடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தத்தை அறிவிக்குன்னு சொல்லி ஒரு சில பிரின்சிபல் வச்சிருந்தார். அதை மாத்திரம் பார்த்து நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு காரியத்துல தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுமானா உங்க விருப்பு வெறுப்புகளை ஒதுக்கி விடுங்கள். எனக்குன்னு சொல்லி, எனக்கு இந்த கோர்ஸ் தான், எனக்கு இந்த பொண்ணு தான், எனக்கு இந்த பிடிச்ச காரியம் தான், இப்படிதான் நான் செய்வேன்னு சொல்லி மைண்ட்ல செட் பண்ணிட்டு ஜெபம் பண்றது ஆண்டவருடைய சித்தம் இல்ல. என் விருப்பு வெறுப்புகள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு தேவனுடைய சித்தத்திற்கு உங்களை அர்ப்பணியுங்கள், முதல் காரியம். இரண்டாவது, ஆவியானவருடைய வழி நடத்துதலை அவருடைய வசனத்தின்படி தேடுங்கள். நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, அது இரண்டாவது. மூன்றாவது, சாதகமான சூழ்நிலையை கண்டுபிடிங்கள். சிச்சுவேஷன் எப்படி இருக்கு, எனக்குள்ள இருக்கக்கூடிய சமாதானம், தேவனுடைய ஆவியானுடைய வழி நடத்தல் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஆண்டவருடைய வழி நடத்துதலுக்காக ஜெபியுங்கள். ஜெபம் ரொம்ப முக்கியமானது தம்பி தங்கச்சி. ஆண்டவருடைய வழி நடத்துதலுக்காக காத்திருங்கள். தேவன் கண்டிப்பாக நம்மை வழி நடத்துவார். வேதத்தில் அழகான வாக்குத்தத்தங்கள் இருக்கு. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொன்ன தேவன் கண்டிப்பாக அவருடைய சித்தத்தை ஆசையாக நாம் தேடும் போது நமக்கு வெளிப்படுத்துவார். இப்படிப்பட்ட கிருபையை தேவன் உங்களுக்கு கொடுக்கும்படியாக உங்களை நான் வாழ்த்துகிறேன். தம்பி, நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு கொஸ்டின் ஆன்சர் அவர் போலாம். சரி, நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணி முடிக்கலாமா? அமைதியாக இன்னைக்கு சாயங்காலம் என்னுடைய குழப்பங்களுக்கு, சந்தேகங்களுக்கு, கவலைகளுக்கு என்ன காரணம்ன்றதை யோசித்து பார்க்கலாமா தம்பி தங்கச்சி? தம்பி தங்கச்சி, நீங்க எந்த சூழ்நிலையில எப்படி நீங்க இதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நீ பயப்பட வேண்டாமா, கவலைப்பட வேண்டாம், என் எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு சொல்லி கலங்க வேண்டாம். நீ தேவனுடைய பிள்ளையாக இருப்பாயானா தேவன் உன்னுடைய எதிர்காலத்தை அவருடைய கையில பத்திரமா வச்சிருக்காரு. ஆனா இவ்வளவு நாள் என் வாழ்க்கையில தப்பான வழி நான் போயிட்டேன், இன்னைக்கு தான் நான் அதை உணர்றேன். அவற்றை வந்தா என்ன மன்னிப்பாரா, என்னை ஏற்றுக்கொள்வாரா, எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பாரா, நல்ல வாழ்க்கையை கொடுப்பேன்னு சொல்லி அவர் வாக்கு பண்ணியிருக்கார். தம்பி தங்கச்சி, வேதத்துல அவரிடத்துல வந்து ஒப்பு கொடுத்தவங்க யாருமே கெட்டு போனதா இல்ல. அவர் அழகான திட்டம் வச்சிருக்காரு. உன்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் அடிப்படையில கிடையாது.
தாவீது தன்னுடைய வீட்டுல ஒதுக்கப்பட்டவனாக இருந்தார். ஆனால் தேவன் அவனை இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்துக்கு ராஜாவாக உயர்த்தினார். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களாலே விற்கப்பட்டான். ஆனால் யோசேப்பை எகிப்துக்கு தேவன் அதிபதியாக மாற்றினார். சவுல் கிறிஸ்துவுக்கு எதிராக செயல்பட்டான். ஆனால் சவுலை தேவன் அப்போஸ்தலராக தெரிந்து கொண்டார். அருமையான தம்பி தங்கச்சே, உன் சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீ தேவனுடைய திட்டத்திற்கு உன்னை அர்ப்பணிக்கும் போது தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் மூலமாக அநேகரை ஆசீர்வதிப்பார். உன்னுடைய டேலண்ட்ஸ், உன்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட், உன்னுடைய பர்சனாலிட்டி அடிப்படையில கிடையவே கிடையாது தம்பி தங்கச்சே. அவர் கர்த்தர், அவர் மாறாதவர். அவராலே செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நீங்க குயவன், நான் களிமண், என்னை முழுவதுமாக உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். உமக்கு சித்தமான பாத்திரமாக என்னை வனையும் சொல்லி ஒப்பு கொடுக்கும் போது அவர் அழகான, அருமையான, பயனுள்ள பாத்திரமாக உன்னை பயன்படுத்துவார். அர்ப்பணிப்பாயா? பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நாளின் மதியான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். உலக தோற்றத்திற்கு முன்பாகவே எங்களுடைய வாழ்க்கைக்கென்று அழகான ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறீரே ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த திட்டத்தை படிப்படியாக எங்களுக்கு உம்முடைய வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீரே ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு பேசுகிற தேவன், எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவன், எங்களுக்கு முன்பாக செல்லக்கூடிய மேய்ப்பன், எங்களுக்காக உயிரையே கொடுத்து எங்களை மீட்டுக் கொண்ட மேய்ப்பன். ஆகவே நாங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய சித்தத்தை அறிந்து செயல்பட எங்களுக்கு கிருபை தாரும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தம்பி தங்கைக்காக, சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை அறிந்து அதை தங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற உம்முடைய கிருபையை தாரும். பரிசுத்த ஆவியான உம்முடைய வசனத்தின் மூலமாக தெளிவாக வழிநடத்தும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். தேங்க்யூ வெரி மச். உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்க தாராளமா கேட்கலாம். பர்சனலா ஏதாவது சந்தேகம் இருக்குமானா நீங்க அந்த சாட் பாக்ஸ் மூலமாகவும் நீங்க சாட் பண்ணலாம். அது போக வேற பர்சனல் சந்தேகம் இருந்தா நீங்க தினேஷ் அண்ணங்கிட்டயோ மற்ற அக்கா மார்ட்டியோ அல்லது நீங்க என்கிட்டயோ போன்ல தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். தேங்க்யூ. ஓவர் டு தம்பி தினேஷ். நம்ம சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா நீங்க இப்போ கேட்கலாம். அண்ணனோ இல்ல மற்ற இருக்கக்கூடிய மொத்த அண்ணன் மாதிரி யாராவது ஆன்சர் சொல்லுவாங்க. அண்ணே டொமினிக். சொல்லுங்க டொமினிக். ஆக்சுவலி எனக்கு டவுட்னா, இப்போ நம்ம ஆக்சுவலி சொன்னீங்களா, நம்ம ஒரு தப்பு பண்றப்போ ஏதோ ஒரு விஷயம் பண்ணும்போது காடோட வாய்ஸ் வந்து சம்திங் வந்து நம்மளுக்கு வந்து இது பண்றதுனால சமாதானம் இல்லைன்னு இருக்குல்ல. ஸோ அதுல ரெண்டு காசு இருக்கு. ஒன்று நம்மளோட மனசாட்சியே நம்மளுக்கு வந்து பண்ணலாம், இன்னொன்று காடோட வாய்ஸ் மேபி கூட இருக்கலாம். ஸோ அதை எப்படி ஐடென்டிஃபை பண்றது? நம்மளோட மனசாட்சியா இல்லை அது வந்து காடோட வாய்ஸானு? இல்லை, அதாவது டொமினிக், நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய காரியம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ற வரைக்கும் நம்முடைய மனசாட்சி வந்து ஷார்ப்பா இருக்காது தம்பி. எபேசியர் 2ல வாசிக்கிறோம்ல, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களா இருந்த உங்களை கிறிஸ்து உயிர்ப்பித்தார்ன்னு இருக்கு இல்லையா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதனுக்கு என்ன தப்பு பண்ணாலும் அது தப்புன்றதே தெரியாது. ஏன்னா அவங்க மனசாட்சி செத்து போய் தான் இருக்கும். ஆனா ரட்சிக்கப்பட்ட நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதால நமக்குள்ள அந்த ஆவி உயிர்ப்பிக்கப்படுது. அதனால நம்ம மனசாட்சி வந்து ஷார்ப்பா இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் அந்த மனசாட்சி மூலமா நம்மளை உணர்த்துவார். அப்போ மனசாட்சி ஒரு சில காரியங்களை சரின்னு சொல்லி நமக்கு சொன்னாலும் வசனம் தப்புன்னு சொல்லிச்சுன்னா அது தப்பு தான். ஃபைனல் வேர்டு வந்து என்னுடைய கன்விக்ஷன்ல வசனம் என்ன சொல்லுதோ அதான் முக்கியம் டொமினிக்ஸ். நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, இப்போ ஒருத்தன் நல்லது பண்ணிட்டே இருந்தானா அவனோட மனசாட்சி வந்து ஓகேயா இருக்கும். பட் கெட்டது பண்ணிருக்கிற டைம்ல கெட்டதையும் நல்லதுன்னு சொல்லும் அப்படின்னு பாக்குற டைம்ல வந்து அவனோட எபிலிட்டி தானே அது. காட் அதுல எங்க வராது. மனுஷன் வந்து விழுந்து போன தன்மை உடையவன் தம்பி. இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத எந்த ஒரு மனுஷனுடைய உள்ளமும் வந்து எது சரியோ அதை மாத்திரம்தான் சிந்திக்கும்னு சொல்லி வசனத்துல சொல்ல முடியாது. காரணம், மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறதுன்னு சொல்லி வசனம் சொல்லுது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனுஷனுடைய
மனசாட்சி வந்து இதெல்லாம் சரின்னு சொல்லி சொல்லாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, இப்போ வந்து ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளுடன் தன் உள்ளத்திலே விபச்சாரம் செய்தாயிட்டுன்னு சொல்லி வசனம் சொல்லுது. இப்போ இன்னைக்கு உலகத்துடைய கான்செப்ட் படி அப்படி பாக்குறது ரைட்டுன்னு சொல்றாங்களா தப்புன்னு சொல்றாங்களா சொல்லுங்க? as per world concept கரெக்ட் தான் வருது. ஆமா, கரெக்ட் தான் சொல்றாங்க. இப்படி யோசிக்கிறதே தப்புன்னு சொல்லி சொல்ற ஆட்கள் எத்தனை பேர் இருப்பாங்க டொமினிக்? ரொம்ப கம்மியான பெர்சன்டேஜ். ரொம்ப கம்மி. அப்போ வந்து அந்த அந்த வந்து மனசாட்சின்றது மனுஷன் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதனுடைய மனசாட்சி அப்படிதான் இருக்கும். இயேசு கிறிஸ்து இது கேட்கலாம். இப்போ நமக்கு ஒரு 10 commandments இருக்குல்ல, as per that அதை விட்டுருங்க. apart from that நமக்கு நிறைய இருக்குல்ல. 10 commandments மட்டும் இல்ல, பைபிள்ல இருக்க எல்லா வார்த்தைகளுமே நம்ம கீழ்ப்படிறதுக்கு தான் டொமினிக். இல்ல ஆக்சுவலா அந்த 10 கான்செப்ட் வந்து கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்றோம். அதுக்கு வந்து நான் மனசாட்சி அந்த மாதிரி கேட்க வரல. இப்ப நான் வந்து ஒரு விஷயம் பண்றேன்ல, இப்ப நான் வந்து இந்த படிப்பு எடுக்கிறதாவும் இருக்கட்டு, இல்ல இந்த ப்ரொஃபஷனல் சூஸ் பண்றதாவும் இருக்கட்டு, சோ அந்த டைம்ல சில டைம் நம்மளுக்கு ஒரு இது இருக்கும்ல, நம்மளோட மனசாட்சி இந்த இது உனக்கு செட் ஆகாது அப்படின்னு பேசும். இன்னொரு விதத்துல காட் பேசலாம். இது வந்து நல்ல ஒரு கேள்வி. இப்போ வந்து நீங்க ஒரு கோர்ஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கோர்ஸ் நான் எடுக்கிறதுக்கான காரணம் என்னன்றதை யோசிக்கணும் டொமினிக். பொதுவா வந்து உலக மக்கள் அந்த கோர்ஸ் எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த கோர்ஸ் எடுத்தா எனக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஏன் நல்ல வேலை கிடைக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க? நல்ல வேலை கிடைச்சா கை நிறைய சம்பாதிக்கலாம். ஏன் நிறைய சம்பாதிக்கலாம்? நிறைய சம்பாதிச்சா நான் லக்ஸூரியஸா வாழலாம்னு சொல்லிட்டு நிறைய நேரங்கள்ல அந்த மோட்டிவேஷனல் ஃபோர்ஸ் வந்து பணமா இருக்கு. நான் அந்த அடிப்படையில தீர்மானிக்க முடியாது. மற்றபடி 2 கோர்ஸ் பெஸ்டா இருக்குன்னா நீங்க எந்த கோர்ஸ்னாலும் செலக்ட் பண்ணலாம். அதுல ஒன்றும் தப்பு கிடையாது டொமினிக், அது பாவம் கிடையாது. ஓகே, பட் ஆக்சுவலா இது உங்களோட அந்த தினேஷ் ஆடியோ அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அந்த தந்தது கேட்டது நான் தான். ஃபைன். ஆக்சுவலா இப்போ என்ன காரணம், ஆக்சுவலா சார்ட் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிட்டேன். பட் நான் 12th முடிச்சுட்டு டைரக்டா போறதுதான் பிளான். பட் சில விஷயங்களுக்கு என்னால போக முடியல. டேடி அலோவ் பண்ணாதனால பிகாம் பர்சியூ பண்ண வேண்டிய கண்டிஷன் வந்துச்சு. நான் பண்ணேன். இப்போ முடிஞ்சு 3rd year. பட் இந்த 3rd year முடிகிற டைம்ல என்னோட ஐடியா வந்து ஒரு அக்ரிகல்ச்சர்ல ஒரு பிசினஸ் பண்ணலாம். ஆக்சுவலா அதை ஸ்டார்ட் பண்ணது வந்து பிசினஸ் என்னோட ஓன் ப்ராஃபிட்டுக்காக தான் பண்ணேன் நான் ஃபர்ஸ்ட் பிளான். பட் அது அந்த நான் அதுக்கான ஒரு டீடைல் கலெக்ட் பண்ணும்போது எனக்குள்ள ஒரு தாட், இது வந்து ப்ராஃபிட்காக பண்றதுக்கு இல்ல, ஐ மீன் நீ ப்ராஃபிட்காக பண்ணக்கூடாது, ஏதோ சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் வருது இந்த இடத்துல. ஸோ இந்த டைம்ல நான் என்ன பண்றது? ஸோ என்னோட கோர்ஸ் நான் பர்சியூ பண்றேன், ஓகே ஃபைன். பட் நான் பண்ற கோர்ஸுக்கும் இதுக்கு ஒரு லேட் பீரியட்ல இருக்குன்னா இல்ல, திடீர்னு ஒரு தாட், நான் ப்ராஃபிட்காக ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் நீ வந்து சர்வீஸ் பண்ணணும், ஸோ இதுல வந்து கஷ்டப்படுறவங்க நிறைய இருக்குன்றது தெரிய வருது. ஸோ அந்த டைம்ல இதுக்காக சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட். ஸோ அது என்னோட மனசாட்சி சொல்லுதா இல்லாட்டா ஒரு வாய்ஸா? வர்ற தாட் வந்து நல்ல தாட் தம்பி. இப்போ நீங்க ஒரு பிசினஸ் பண்ணணும்ன்ற டைம்ல இன்னும் ஒரு சர்வீஸ் பண்ணணும்னு ஒரு தாட் வருது இல்ல டொமினிக்? இந்த தாட்டை நீங்க என்ன செய்யலாம்னா கொஞ்சம் டைம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு வந்து இப்படி ஒரு தாட் வருது, நான் ஏற்கனவே ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அதே நேரத்துல இப்படி ஒரு கைடன்ஸ் இருக்கு, இந்த கைடன்ஸ் வந்து என்னுடைய ஸ்பிரிட்ல இருந்து வருதா அல்லது உங்ககிட்ட இருந்து வருதான்னு சொல்லி எனக்கு கிளாரிட்டி இல்லை. உங்ககிட்ட இருந்து வருமானா எனக்கு இன்னும் கொஞ்சம் வசனங்கள் அடிப்படையில அதை கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி கொஞ்சம் டைம் எடுத்து ஜெபம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் அதை கன்ஃபார்ம் பண்ணுவாரு டொமினிக். 4 months ட்ரை பண்ணணும், எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கல, பிரச்சனை இல்ல. அப்போ நீங்க உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கலன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும் டொமினிக். அவசரப்பட்டு நம்ம காரியங்களை செஞ்சிடக்கூடாது. ஆக்சுவலா ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஆக்சுவலா சர்வீஸ் மூலம் நான் பண்றேன். பட் ஆனா இல்ல நீங்க வந்து எனக்கு அது ஒரு குழப்பமாவே இருக்கு. நமக்கு வந்து இப்போ ஒரு காரியத்துல கிளாரிட்டி கிடைக்கலன்னு வச்சுக்கலாம் டொமினிக், கொஞ்சம் டைம் கொடுத்து நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த காரியத்துல ஆண்டவர் கண்டிப்பா உங்களுக்கு தெளிவு கொடுப்பார். தெளிவு வர்றதுக்கு முன்னாடி நீங்க ஒருவேளை அதுல ஸ்டெப் எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, ஐயோ நான் மறுபடியும் தப்பு பண்ணிட்டேனோன்ற ஒரு கில்ட்டி கான்ஷியன்ஸ் உங்களுக்குள்ள வந்துடும். அதனால கொஞ்சம் நீங்க வந்து ஒரு டைம் கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் 1 மாசம் சின்சியரா ஜெபம் பண்ண போறேன், எனக்கு கொஞ்சம் தெளிவான வழி நடத்தல தாருங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பா வசனத்துல இருந்து பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சமாதானத்து மூலமா கண்டிப்பா உங்களை வழி நடத்துவார் டொமினிக், கண்டிப்பா நடத்துவார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னொன்னு இது சொன்னீங்கல்ல, நம்ம பேரண்ட்ஸ் பேசினா நம்மளுக்கு வாய்ஸ் ஐடென்டிஃபை ஆகுது, அதே மாதிரி கடவுளோட பிள்ளையா இருக்கும்போது கண்டிப்பா ஐடென்டிஃபை ஆகணும். சோ இது ஃபர்ஸ்ட் டைம் பிள்ளை பிறந்த உடனே இதான் அம்மாவோட வாய்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. கரெக்டா? டே பை டே போகும்போதுதான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். சோ அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் காடோட வாய்ஸ் இதான் ஐடென்டிஃபை தெரிஞ்சுக்கிறது எப்படி? லேட்டர் ஆகும்போது தான் அம்மாவோட வாய்ஸை ஐடென்டிஃபை பண்றதுக்கு நியர்லி ஒரு 6 or 8 months கழிச்சு தான் பிள்ளை வந்து அம்மா அப்பாவோட ஃபேஸை ஐடென்டிஃபை பண்ண தொடங்கும். கரெக்ட்? ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டே என்னால பண்ண முடியாது. ஸோ நான் அதை டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கும்போது அந்த ஒரு டைம் எப்போ நான் வந்து ஐ மீன் இப்போ குழந்தைக்குன்னா ஒரு டைம் இருக்குல்ல இந்த மாதிரி வரும்போது, ஸோ நான் வந்து எந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப் வரும்போது என்னால் காடோட வாய்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல.
கண்டிப்பா இவ்வளவு நாள் நம்ம நான் ப்ரேயர் வந்து அது பண்ணியோம். வந்து ஒரு இல்லஸ்ட்ரேஷனுக்காக நான் சொன்னேன். அதாவது நம்ம அம்மாவுடைய வாய்ஸ் நமக்கு ஃபெமிலியரா இருக்கிறதால ஈஸியா கண்டுபிடிச்சிரும்ன்ற இல்லஸ்ட்ரேஷன் நான் சொன்னேன். இப்ப என்னன்னா தம்பி டொமினிக், நம்ம என்னைக்கு இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்றோமோ அன்னைக்கே நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்துடுறாரா, வர்றது இல்லையா தம்பி? வந்துடுறாங்க. அன்னைக்கே நமக்குள்ள வந்துடுறாரு, சரியா? அன்னைக்கே நம்ம லைஃப வந்து அவருக்கு ஃபுல்லா சரண்டர் பண்ணும்போது, அல்லது நம்ம அவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்ய போனோம்னா கடவுள் பேசுறாரா பேச மாட்டாரா? அன்னைக்கே ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கே நம்ம தப்பு பண்ண போனா உணர்த்துறாரா உணர்த்தலையா? அது நம்மளோட மைண்டா இல்ல கடவுளோட மைண்டான்னு எப்படி சொல்ல? ஐ மீன் கடவுளோட வாய்ஸா நம்ம மைண்ட் இல்ல வாய்ஸான்னு தம்பி, எப்படி அதாவது நம்ம ரட்சிக்கப்படுற வரைக்கும் நான் தப்பு பண்ண போகும்போது அந்த உணர்வு எனக்குள்ள இருக்காது, கண்டிப்பா இருக்காது. ஒரு நான் இருந்தே ரட்சி- பண்ணிருக்கலாம்ல. ஆக்சுவலா என்ன எடுத்துக்கிட்டாலும் நான் ரசிக்கப்படணும்னாலும் தப்புன்னு தோணாலும் நான் பண்ணியிருக்கேன். அது வந்து நம்ம வீட்டுல சொல்லி கொடுத்த காரியங்கள் அடிப்படையில, உலக வழக்கத்தின் அடிப்படையில ஒரு சில காரியங்கள் நம்ம பழக்க வைக்கப்பட்டிருக்கோம், ஓகே. தெரியுதா? அது வந்து எல்லாருக்குள்ளயும் இருக்கும். மாரல் வேல்யூஸ்ன்றது நமக்கு படிச்சு கொடுக்கறது. இப்போ வந்து இந்தியால ஆமா. இருக்கு, இப்போ இந்தியால நம்ம இருக்கிறது வந்து இப்போ நம்ம மேரேஜ் ஆகிற வரைக்கும் ஒரு பெண்ணோட ஒரு வீட்டுல தங்கி வாழக்கூடாதுன்றது நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. சொல்லி கொடுத்துருக்காங்களா, சொல்லி கொடுக்கலையா? சொல்லி சொல்லி கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்காங்க. இப்போ அதே வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்ல என்ன ஆர்டர் பாஸ் பண்ணிருக்காங்கன்னா, டுகெதர் லிவிங்னா திருமணமே பண்ணாம லிவிங் ஒரு டுகெதர். பையனும் ஒரு பெண்ணும் இந்தியால வாழ்றதுக்கு கோர்ட் வந்து அலோ பண்ணிருக்கு. இப்போ ஒரு 2-3 ஆமா. ஜெனரேஷன் கடந்து வரக்கூடிய ஒரு பையனுக்கு அப்படி இருக்கிறது தப்பு இல்லைன்ற ஒரு எண்ணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு டொமினிக், புரியுதா? நம்ம ஆமா வளர்ந்த விதம் கண்டிப்பா வேற, வரும். இப்ப நாங்க வளர்ந்த விதம் ஆமா. வேற, நீங்க வளர்றது வேற, அடுத்த ஜெனரேஷன் பின்னாடி வரக்கூடிய ஜெனரேஷன் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஓகே. அப்படிப்பட்ட ஒரு பையன் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளும் போது கல்யாணம் ஆகாமையே ஒரு பெண்ணோட அப்படி வாழ்றது சரின்னு சொல்லி கடவுள் வழி நடத்துவார்னு நினைக்கிறீங்களா? இல்ல. வழி நடத்த மாட்டார். அப்போ வந்து ஏற்கனவே வந்து நான் கற்றுக் கொடுத்த மாரல் வேல்யூஸ் வேற, ஒருவேளை நான் தேவனுடைய சாயல்ல இருந்து விழுந்ததால அந்த இந்த இமேஜ் ஆஃப் காட் வந்து டிஸ்டார்டடா எனக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், எல்லாருக்குள்ளயும் உண்டு. அதனாலதான் மக்கள் நன்மை செய்யறாங்க, சிம்பதி இருக்கு, பொய் சொல்லாம இருக்காங்க, நீதியா வாழணும்னு நினைக்கிறாங்க, அதெல்லாம் செய்யறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து நீ என்னுடைய பிள்ளை, நான் உன்னுடைய அப்பா, நான் உன்னை தெளிவா வழி நடத்துவேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அதனால இயேசு கிறிஸ்துவை இப்ப நீங்க பவுலுடைய லைஃபை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கே அந்த அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் படிச்சு பாருங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஆக்சுவலா ஓகே, நீங்க அன்னைக்கே சொல்றது புரியுது. இல்ல இவ்வளவு கன்ஃபியூஸ் பண்ணல. ஆக்சுவலா எதுக்கு கேக்குறேன்னா, இப்போ நம்ம வந்து கிறிஸ்டியன்ஸ் காடை ஏத்துக்கிட்டே ஃபைன். பட் என்ன மாதிரி காடை ஏத்துக்காம வேற ரிலீஜன்ல இருக்கிறவங்களும் என்ன மாதிரி பெர்ஃபெக்ட், ஐ மீன் காடை ஏத்துக்கு பெர்ஃபெக்டா இருக்க ட்ரை பண்றவங்க மாதிரி இருக்கிறாங்க. சோ அவங்ககிட்ட பேசுறது அவங்களோட மனசாட்சி தானே, காட் இல்லல்ல. சோ என்கிட்ட ஒரே விஷயம் 2 பேர்கிட்ட பேசுறாங்க. நான் ஜீசஸ் ஏத்துக்கிட்டனால என்கிட்ட பேசுறது ஜீசஸ்னும், அவங்க ஜீசஸ் ஏத்துக்கிட்டதுனால அவங்ககிட்ட பேசுறது மனசாட்சின்னு சொல்றது எப்படி ரைட் ஆகும்? அதான் என்னோட டவுட். ஐ மீன் இல்ல எப்படி சொல்றது? இல்ல அதான் நான் சொல்லிட்டேன்ல உங்ககிட்ட முதல்லயே. இப்ப வந்து நம்ம தேவனுடைய பிள்ளைகளா மாறுறது நம்ம செய்யக்கூடிய ரைச்சியஸ்னஸால கிடையாது. அது பேசிக்கா நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. அவங்க வந்து Due to எவ்வளவு God's grace. ரைச்சியஸா வாழ்றதுக்கு ட்ரை பண்ணாலும் அவங்க தேவனுடைய பிள்ளை கிடையாது. அவங்க ரைச்சியஸ்னஸ் வந்து கடவுள் அங்கீகரிக்கிறதே கிடையாது, ஒண்ணு. ரெண்டாவது, அவங்களுக்கும் தேவனுக்கும் பர்சனலா எந்த ரிலேஷன்ஷிப்புமே கிடையாது. அவங்க மனசுல வர்ற எண்ணங்கள் பரிசுத்த ஆவியானவர் மூலமா வருதுன்னு சொல்லி நம்ம சொல்லவே முடியாது. ஆமா. ஆனா நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கதால தேவன் என்னோட பேசுறாரு. அதானே எப்படி சொல்றது, 2 பேருக்கும் வர்றதும் ஒரே தாட் தான். அவனுக்கும் இல்ல இது இல்ல பண்ணா தப்புன்னு உங்களுக்கு வருது, எனக்கும் உங்களுக்கு இது ஏன்னா பண்ணா 2 தப்புன்னு பேருக்கு வருது. வர்றது ஒரே பட் தாட் எனக்கு கிடையாது வந்தா காடு, டொமினிக். அவங்களுக்கு வந்தா மனசாட்சின்னு எப்படி சொல்ல முடியும்? இல்ல இல்ல அதான் நான் கேட்டேன். இப்ப வந்து ஒரு பெண்ணை வந்து இச்சையோடு பாக்குறது தப்புன்றது வந்து நம்முடைய மனசாட்சியிலேயே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார் தம்பி. அவங்களுக்கு அந்த உணர்வு இருக்காது, ஷுவரா இருக்காது. இல்ல இருக்குது, நான் பாத்துருக்கேனே. இப்போ ஹிந்துவா இருந்து பயமா இருந்து நான் பாத்துருக்கேன். அதான் எப்ப டவுட் உண்டு. ஹிந்துவா இருந்து பயமா வந்து கேர்ள் வந்து அப்படி பார்க்க கூடாது லஸ்ட் ஃபீலோடன்றது அவங்களுக்கும் தெரியுது. சோ தம்பி அப்ப அவங்களுக்கு அந்த ஃபீல் எப்படி வந்து? அது அவங்க கற்றுக் கொடுத்த சமுதாயத்துல கற்றுக் கொடுத்த காரியத்தின் அடிப்படையில வர்றது தம்பி. அதாவது நீங்க வந்து 2 காரியங்கள் நல்லா ஞாபகம் வச்சிருக்க டொமினிக். நம்ம செய்யற காரியங்கள் அடிப்படையில நம்ம கடவுளுடைய பார்வையில நல்லவங்க கெட்டவங்கன்றதால கிடையாது. நம்ம ஆண்டவரை விசுவாசத்தை கடவுளோட ஏற்றுக்கொண்டதால நம்ம பார்வையில தேவனுடைய பிள்ளை. நல்லவங்க கெட்டவங்கன்னு கேட்க வரலாம். ஆ, ஜஸ்ட் அந்த வாய்ஸ் ஐடென்டிபிகேஷன் தான் கேட்க வரேன். அது என்னால சுத்தமா முடியல. அதனால அது தம்பி, எப்படி ஆண்டவருடைய வார்த்தையில இருந்து தேவன் நம்ம கிட்ட பேசுறாரு இல்லையா, அதான் தேவனுடைய சித்தம். அப்படி ஒரு தெளிவான வழி நடத்துதல் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா இருக்காது தம்பி. என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும். இப்போ உங்ககிட்ட ஆண்டவர் பேசுற மாதிரி கண்டிப்பா அவங்க கிட்ட பேச மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் அவங்க பாவத்தை குறித்து நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவார். ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில தேவன் என்ன சித்தம் வைத்திருக்கிறார்ன்றத ஒரு நாள் உணர்த்த மாட்டார். ஆனா நமக்கு என்ன பிரிவிலேஜ் இருக்கு தெரியுமா? நமக்கு
அவருடைய பிள்ளைகளா இருக்கிறதால அவருடைய வழியை விட்டு விலகுவோமானா, என்னுடைய மகனே நீ இந்த பாதையில போகாதேன்னு சொல்லி ஆண்டவர் பேசுற அந்த உணர்த்துதல் நமக்கு இருக்கும். அவங்களுக்கு கண்டிப்பா இருக்காது டொமினிக், கண்டிப்பா இருக்காது. ஓகே ஃபைன். அப்போ இந்த ஓகே ஃபைன். பர்சனல் அப்போ இன்னொன்னு, ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல தம்பி, சொல்லுங்க. ஆமா, இது இந்த சித்தம் வந்து மாறிக்கிட்டே இருக்குமா? ஆக்சுவலா இது அன்னைக்கும் கேட்டேன். அதாவது இப்போ ம், சவுல் வந்து ராஜாவா மேக் பண்றாங்க ம், ஃபர்ஸ்ட் ம். அவங்க வந்து போற டைம்ல. சோ பட் தாவீது வந்து திடீர்னு ஐ மீன் அடுத்த ராஜாவா வர காரணம்னா சவுல் வந்து காடோட பிரசன்ஸ்ல இருந்து அவுட்டர்ல போறதுனால. ம். சோ ஆனா இப்போ தாவீது வந்து பிறக்கும் போதே அவன் ராஜா ஆகும் அப்படின்ற மாதிரி தேவசித்தம் இருந்திருக்குமா? இல்ல கண்டிப்பா. அதாவது நீங்க ரெண்டு காரியங்களை ஞாபகம் வச்சுக்கணும். ஒண்ணு வந்து காட்ஸ் சாவனிட்டி, இன்னொன்னு மேன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க தம்பி. ஓகே காட் சாவனிட்டின்னு சொல்லி சொல்றது வந்து அவர் சர்வ வல்லமையுடைய தேவன். அவருக்கு வந்து எல்லாமே தெரியும், என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். நமக்கு டைம்ன்றது நமக்கு மட்டும்தான். இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ்னு வர்றது வந்து நமக்கு மட்டும்தான் உரியது, மற்றவங்களுக்கு கிடையாது. கடவுள் கிடையாது. கடவுள் பார்க்கும்போது அவர் கடந்த காலத்தையும் பார்க்கிறாரு, நிகழ்காலத்தையும் பார்க்கிறார், நம்ம எதிர்காலத்துல என்ன நடக்க போகுதுன்றதும் அவருக்கு நல்லா தெரியும். இப்போ தேவனுடைய ஓகே சித்தம்னு சொல்லி சொல்றது என்னன்னா, நமக்கு ஏற்ப மாறுறது இல்ல, நம்ம அதுக்கு தக்கதா மாறிக்கிறோம். இப்போ ஒரு மனிதன் தேவனுக்கு பிரியமா அவருக்கு கீழ்ப்படிஞ்சு வாழும்போது ஆட்டோமேட்டிக்கா தேவனுடைய திட்டம் அவனுடைய வாழ்க்கையில நிறைவேறும். அதே நேரத்துல ஒரு மனிதன் தேவனுக்கு எதிர்த்து போகும்போது தேவனுடைய திட்டத்தை தானா இழந்து போயிடுறான். அது கடவுள் பொறுப்பு கிடையாது. நம்ம பொசிஷன் பிஃபோர் கிரைஸ்ட் வந்து பொசிஷன் பிஃபோர் காட் வந்து மாறுது. இப்போ வந்து சவுல தேவன் கண்டிப்பா ராஜாவா தெரிந்து கொண்டாரு, அதுல எந்த சந்தேகமே இல்லை. ஆனா சவுல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனதால சவுல தள்ளிடுறாரு ஆண்டவர். ஆமா ஓகே ஃபைன். ஆனா அது தள்ளுறாங்க. பட் ஆனா தாவீது பிறக்கும் போது அவனுக்குன்னு ஒரு காட் பிளான் வச்சிருப்பாங்கல்ல, அது வந்து ராஜாவா இருக்காதுல்ல. ஏன்னா சவுல் தள்ளப்படுறதுக்கு முன்னாலே தாவீது பிறந்துட்டான். சோ அப்ப அவனுக்கு பறக்கும் போதே அவனுக்கு எழுதப்பட்டது ராஜான்றது இருக்காது. ஐ மீன் கருவுல வந்து உருவாகும் போதே உனக்குன்னு ஒண்ணு வந்து காட் ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வேர்ஸ் இருக்குல்ல. சோ அதே மாதிரி தாவீது பிறக்கிறதுக்கு முன்னாலே இல்ல. இது வந்து தலைவிதி கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தலைவிதினா வந்து மற்ற மற்ற மத மக்கள் நம்புற மாதிரி நான் என்ன பண்ணாலும் அதே நடந்து தீரும்ன்றது கிடையாது. நான் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சேன்னா தேவனுடைய திட்டம் நிறைவேறும். தேவனுக்கு கீழ்ப்படியாம போனா கண்டிப்பா நடக்காது. ஓகே ஃபைன். சோ அப்ப டெய்லி பைபிள் ரீட் பண்ணி என்னோட எவ்வளவு பெர்ஃபெக்ஷனா வாழ முடியுமோ அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா வந்து ஆட்டோமேட்டிக்கா காடோட வில் வந்து என் லைஃப்ல நடக்கும்னு சொல்றீங்களா? பெர்ஃபெக்ட்ன்றது இல்ல தம்பி, அதாவது ஒன் ஸ்டெப் அட் அ டைம் சொல்லி சொல்லுவாங்க டாமினிக். அதாவது டெய்லி நம்ம வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் தெளிவா நானும் நீங்களும் எப்படி வாழணும்ன்றதை வழி நடத்துறார். அவருடைய சித்தம் என்னன்னு நம்ம கேட்டோம்னா அவர் நமக்கு போதிக்கிறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணவும் செஞ்சிருக்காரு. அந்தந்த ஸ்டெப்பை வந்து நம்ம வாழும் போது கண்டிப்பா ஆண்டவர் வந்து அவருடைய சித்தப்படி நம்மளை வழி நடத்துவார். ஓகேங்க, தேங்க் யூ. கண்டிப்பா தம்பி, கண்டிப்பா. டொமினிக் கொஞ்சம் ஃப்ரீயா பேசுவோம் சரியா? ஓகேங்க, தேங்க் யூ தம்பி. தேங்க் யூ. வேற யாராவது உங்களுடைய கேள்விகள் இருந்தா கேட்கலாம். இன்னைக்கு நம்ம கேட்ட சத்தியத்தின் அடிப்படையில உங்க மனசுல ஏதாவது சந்தேகங்கள் இதுல கவர் பண்ணாம அனுப்பி விட்டுருந்தா கூட நீங்க அன்னைய கேட்கலாம். இது வந்து தலை விதி கிடையாது. அதனால வந்து பிறக்கும் போதே இவன் இப்படிதான் இருப்பான், என்ன ஆனாலும் இப்படிதான் இருப்பான்றது கிடையாது. அவருடைய சித்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் போது அதை செய்யறாரு. கீழ்ப்படியாம போனா நம்ம அதை இழந்து போயிடுறோம், அவ்வளவுதான். வேற யாராவது? நம்பிமார். ஹலோ சார். சொல்லுங்க ஜெயரூபன். ஜெயரூபன் தானே பேசுறீங்க? சொல்லுங்க ஜெயரூபன் தான் சார். சரி, எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்போ வந்து பிறக்கும் போதே சில பேர் வந்து மூளை வளர்ச்சி குறைபாடோட பிறக்குறாங்கல்ல, அப்ப அவங்களோட வாழ்க்கையில கடவுளோட சித்தம் என்னவா இருக்கும் அவங்களுக்கு? அந்த மாதிரி ஒரு சின்ன டவுட் தம்பி. அதாவது இந்த உலகத்துல வந்து அந்த டிஃபார்மிட்டிஸோட மக்கள் பிறக்குறாங்க இல்லையா? ஆமா, அதான் அந்த இது நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. ஒண்ணு வந்து காட்ஸ் சாவனிட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க, தேவனுடைய சர்வாதிகார வல்லமை. ரெண்டாவது மேன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெண்டுமே வந்து ஒரு ரயில்வே ட்ராக் மாதிரி ரெண்டு தண்டவாள மாதிரி போறது. இப்போ ஒரு குழந்தை வந்து மென்டலி ரிட்டார்டடா பிறக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. இப்போ வந்து எங்க ரிலேட்டிவ் ஒருத்தங்க வந்து ஒரு ஏற்கனவே அவங்களுக்கு 3 பிள்ளைகள், 4வது குழந்தை பிறக்கும் போது இந்த குழந்தை வேண்டான்னு சொல்லி யோசித்து நிறைய அந்த கான்ட்ராசெப்டிவ் டேப்லெட் சாப்பிட்டாங்க, கருத்தடை மாத்திரைகளை சாப்பிட்டாங்க. விளைவு என்னன்னா அந்த 4வது குழந்தை வந்து பிறக்கும் போதே மென்டலி ரிட்டார்டடா பிறந்துச்சு.
ஓகே. இப்போ இது மென்டலி ரிட்டார்டரா பிறந்ததுக்கு ஆண்டவர் காரணமா அவங்க அம்மா காரணமா? அவங்க அம்மா காரணமா இருக்கலாம். ஏன்னா அவங்க அந்த மாத்திரை எடுக்காம இருந்திருக்கலாம். மாத்திரை எடுக்காம இருந்திருந்தா கண்டிப்பா நார்மலா பிறந்திருக்கும். அப்போ மனுஷனுடைய சுயநலத்தால, மனுஷனுடைய தவறுகளால நிறைய காரியங்கள் நடக்குது தம்பி. ஆனா இதுக்கு மேல கடவுள் ஓவர் ரூல் பண்றாரு. இப்போ வந்து அந்த மென்டலி ரிட்டார்டட் சைல்டுடைய லைஃப்ல கடவுள் என்ன சித்தம் வச்சிருக்காருன்னு சொல்லி சொல்லும் போது, அவங்க இந்த உலகத்துல நானும் நீங்களும் செய்யக்கூடிய அநேக காரியங்களை செய்ய முடியாம இருக்கலாம், தெரியுதா? ஆனா இந்த உலக வாழ்க்கையில எவ்வளவு நாள் வாழணும்னு வச்சிருக்காங்களோ அவ்வளவு நாள் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இந்த உலகத்தை விட்டு கடந்து போவாங்க. நித்தியமா தேவனோட இருப்பாங்க. தேவனோட இருக்கும் போது அவங்களுக்கு இந்த டிஃபார்மிட்டிஸ் இருக்காது. அவ்வளவுதான். ஆமா. ஏன் தம்பி, இப்போ ஆண்டவர் வந்து இந்த இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா இவன் பெற்றோர் செய்த பாவமான்னு சொல்லி கேக்குறாங்க இல்லையா? கேட்ட உடனே ஆண்டவர் சொல்றாரு, இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்திலே வெளிப்படுத்தும்படும்படியாக ஆண்டவர் அனுமதிச்சேன்னு சொல்லி சொல்றாரு. பழைய ஏற்பாட்டுல உபாகமும் நினைக்கிறேன், அதுல என்ன வார்த்தை வரும்னா, நான் தான் குருடனையும் செவிடனையும் உண்டாக்கினேன்னு சொல்லியிருக்கு. காட் அலோஸ். அது மத்தியிலையும் தேவனுடைய திட்டம் நிறைவேறுது. எப்படி நிறைவேறுது நமக்கு தெரியாது தம்பி. இப்ப வந்து இவங்க யாரு, இந்த பிரைல் லெட்டர்ஸ் கண்டுபிடிச்சவங்க யாரு இருந்தா? இல்ல இன்னொரு அம்மா இருக்காங்க, ஃபேனி கிராஸ்பின்னு ஒரு அம்மா பிறந்தாங்க. பிறக்கும் போதே அந்த அம்மாவுக்கு கண் பார்வை கிடையாது. ஆனா தேவன் அவங்கள பயன்படுத்தி எக்கச்சக்க பாட்டுகள் அவங்க எழுதியிருக்காங்க. அப்ப அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்க வந்து கண் பார்வை வரலன்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணதே இல்லையான்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப அந்த ஃபேனி கிராஸ்பி உடைய பதில் என்னன்னா, எனக்கு கண் பார்வை வரலும், ஆனா கண் பார்வை வந்த உடனே நான் முதல்ல பார்க்கக்கூடிய ஆள் யாரா இருக்கணும்னா இயேசு கிறிஸ்துவா இருக்கணும். அதனால கண்டிப்பா நான் என்னுடைய மரணத்துக்கு பிறகு அவரை நேரடியா பார்ப்பேன், அப்போ எனக்கு பார்வை கிடைச்சா போதும்னு சொல்லி அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அதனால இந்த மென்டலி ரிட்டார்டட் பீப்புள்லாம் வந்து நமக்கு அவங்களுக்கு தேவனுடைய சித்தம்னா என்னன்னு சொல்ற அளவுக்கோ, தேவன் கம்யூனிகேட் பண்றதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கோ அவங்களுக்கு இருக்காது. தே ஆர் ஹெல்ப்லெஸ் ஆக்சுவலா. அப்படிப்பட்டவங்க தேவன் ஃபுல்லா பொறுப்படுத்துகிறார். நித்தியத்துல வந்து ஆண்டவரோட வாழும் போது அவங்களுக்கு எந்த குறைவுமே இல்லாம சந்தோஷமா வாழ்ற ஒரு வாழ்க்கையை கண்டிப்பா கொடுப்பாரு. ஆனா அவங்க இந்த உலகத்துல வாழும் போதே கடவுள் அவங்களுக்கு அற்புதம் பண்ணி அவங்களோட குறைபாடு நீக்க முடியும், அப்படிதானே? அப்படியும் அவருடைய சித்தமான நீக்குவார். அவருடைய சித்தமான நீக்குவார். ஏன்னா இப்ப வந்து ஆண்டவரால வந்து கண் பார்வை கொடுக்க முடியும், வாய் பேச முடியாதவங்களை வாய் பேச வைக்க முடியும், கேன்சரை சுகமாக்க முடியும், செத்து போன மனுஷனை உயிரோட எழுப்ப முடியும். ஆனா எத்தனை பேரை தேவன் உயிரோட எழுப்புறாரு சொல்லுங்க பாக்கலாம். இப்ப இயேசு கிறிஸ்து உலகத்துல வாழ்ந்த நாட்கள்ல லாசரு மட்டும் இறந்தாரா, நிறைய பேர் இறந்தாங்களா? நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஆனா எல்லாத்தையும் ஆண்டவர் உயிரோட எழுப்பினாரா? இல்ல, அவங்களோட சித்தம் வந்து லாசர் உயிரோட எழுப்பணும் அப்படிங்கிறது இருந்தனால அவங்களை எழுப்புனாங்க. கண்டிப்பா லாசர் வந்து உயிரோட எழுப்புறது அவருடைய சித்தம், அதனால உயிரோட எழுப்புறாரு. சரியா? ரெண்டாவது அவர் தேவகுமாரன்றத சுத்தின உள்ள யூதர்கள் அறிந்து கொள்ளணும்ன்றக்காக எழுப்புறாரு. சரியா? அதனால அதே மாதிரி இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல குஷ்டரோகிகள் நிறைய பேர் இருந்தாங்க, பார்வையற்றவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க, மற்ற வியாதிகளால பாதிக்கப்பட்டு நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு தேவன் என்ன செஞ்சார்? எல்லாருக்கும் சுகம் கொடுத்தாருன்னு சொல்லி பைபிள் சொல்லல, அவருடைய சித்தப்படி சுகம் கொடுக்குறாரு. இப்ப இதே நேரத்துல பவுல் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே எனக்கு இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய பலவீனம் என்னை விட்டு நீங்கும்படி 3 நேரம் ஜெபம் பண்றாரு. ஆனா ஆண்டவர் என்ன பதில் கொடுக்கிறார்? என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும்னு சொல்லி சொல்றாரு. அதனால அவருடைய சித்தமானா கண்டிப்பா அவர் கொடுப்பாரு. ஆனா வந்து அவங்களுக்கு சுகம் கொடுக்காதால தேவன் வல்லமை குறைஞ்சு போச்சு, தேவன் அவங்களை நேசிக்கலன்ற முடிவுக்கு நம்ம வந்துட முடியாது. புரியுதா தம்பி? புரியுது சார். இன்னொன்னு என்னன்னா, வந்து நான் நிறைய பேர் அற்புதம் வச்சிருக்கிறது பாத்திருக்கேன். இப்ப நிறைய பேர் நோயில இருந்து குணமாயிருக்காங்க, அந்த மாதிரி எல்லாம் அற்புதம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நான் வந்து எந்த ஒரு மூளை வளர்ச்சி குறைபாடு உள்ளவங்களும் அதுல இருந்து ஃபுல்லா கியூர் ஆனவங்க அப்படின்னு நான் கேட்டதில்லை. அதனாலதான் இந்த டவுட் வந்ததுதான். நானும் கேள்விப்பட்டதில்லை ஜெயரோபன். அதான் ஒருவேளை வந்து அவங்களால விசுவாசிக்க முடியாதனாலதான் அந்த அற்புதம் அவங்களுக்கு நடக்கலையோ அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா அப்படி இல்ல தம்பி, அவங்களுக்கு இப்போ விசுவாசிக்க முடியாது இல்ல, அவங்களுக்கு வந்து காமனா ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு மூளை வளர்ச்சி கிடையாது. அதனாலதான் அவங்களுக்கு அந்த அற்புதம் நடக்கலையோ அப்படி திங்க் பண்ணேன். இல்ல, அப்போ புரிந்து கொண்ட எல்லாருக்கும் நடக்கணும்ல தம்பி. விசுவாசம் பிளஸ் தேவனுடைய சித்தம். இப்போ தேவனுடைய சித்தம் இருந்தாலும் அவங்களுக்கு விசுவாசம் இல்லாதனாலதான் அவங்களுக்கு அற்புதம் நடக்கலையோ அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். இல்ல, விசுவாசம் அற்புதம் நடக்கிறது வந்து விசுவாசம் மட்டும் கிடையாது, தேவனுடைய சித்தமும் சேர்ந்துதான் நடக்கும். நீங்க அந்த பைபிள ஓவராலா படிச்சு பாத்தீங்கன்னா, எலிசா வந்து வியாதி வந்து இறந்து போயிடுறாரு. எலிசா வந்து செத்து போன
மனிதர்களை உயிரோடு எழுப்பக்கூடிய அளவுக்கு விசுவாசம் உள்ள ஒரு தீர்க்கதரிசி. ஏன் வந்து எலிசாக்கு வியாதி வந்துச்சு, ஏன் எலிசா வியாதி வந்து இறந்தாரு, நமக்கு பதில் கிடையாது. அப்போ அதுல வந்து தேவனுடைய சித்தம் இல்ல அப்படின்னு நம்ம சொல்லலாம். தேவன் அனுமதிக்கிறார், தெரியுதா? இப்ப வந்து யோபுடைய லைஃப்ல வந்து ஒரே நாள்ல 10 பிள்ளைகள் இறந்து போயிடுறாங்க, அவருக்கு வியாதி வந்துருது, சொத்துலாம் இழந்து போயிடுறாரு. தேவன் வந்து அனுமதிக்கிறார். ஒரு ரிமார்க், ஆக்சுவலா அப்போ எல்லாரும் ப்ரீச் பண்றது தப்பு இல்ல. யூஸ்வலா என்ன சொல்றாங்க, உனக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தா மலையை மூவ் பண்ணி போக சொன்னாலே மூவ் பண்ணும் அப்படின்னு மாதிரி எல்லாரும் ப்ரீச் பண்றாங்க. பட் காரோட சித்தம் மலை மூவ் பண்றது இல்லன்னா அது எவ்வளவு விசுவாசம் நடக்காது. சந்தேகமே இல்ல தம்பி, நீங்க சொல்றது கரெக்ட். அப்ப ப்ரீச் பண்றது தப்பு இல்ல, தப்பாதான் ப்ரீச் பண்றாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில போய் மரிக்க போறதுக்கு முன்னாடி என்ன ஜெபம் பண்றாரு? இன்ஃபேக்ட் மோகன் கிளாஸஸ் எடுத்துக்கலாமே, அவங்க என்ன சொல்றாங்க, நீ விசுவாசிச்சா உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். பட் இன்ஃபேக்ட் காரோட சித்தம் கியூர் ஆகுறது வந்து சித்தமே இல்லைன்னா நடக்கவே நடக்காது இல்ல. கண்டிப்பா விசுவாசத்துக்கு என்ன ரோல் இருக்கு தம்பி? விசுவாசம்ன்றது நம்முடைய பார்ட் தம்பி. ஹீல் பண்றது நடக்கலாம், நடக்காமலையும் போகலாம். விசுவாசிச்சு நான் சுகமாக்குறது நான் கிடையாது தம்பி, கடவுள். இல்ல காட்டு தான் கேட்கிறேன். ஐ மீன் நான் வந்து ஒரு வில்லிங்கா விசுவாசிச்சு ஒண்ணு கேட்கும் போது அது நடக்கலாம். கடவுள் சித்தமா இருந்தா நடக்கும், சித்தம் இல்லாட்டா அது நடக்காது. ஆமா, அதாவது என்னன்னா அவருடைய சித்தம்ன்றது சுகமாகறத விட பெஸ்டா இருக்கலாம். ஓகே, நான் சுகத்துக்கு மட்டும் கேட்கல, ஐ மீன் எல்லாத்தையும் மீன் பண்ணி கேட்கிறேன். விசுவாசி இதை பண்ணா கண்டி நடக்கலாம். சோ நம்மளோட விசுவாசம் வந்து காரோட அந்த சித்தம் வந்து காரோட விசுவாசமா இல்ல மாறாது, நடக்காது. நம்முடைய விசுவாசத்தால தேவனுடைய சித்தத்தை நம்ம மாற்ற முடியாது. ஓகே ஃபைன், ஓகே மாற்ற முடியாது. அதுலதான் நம்ம வந்து குழம்பிடுறதுக்கு காரணம். ஆனா ஆக்சுவலா இன்னொரு இடத்துல மாறும்ல. பைபிள்ல வந்து ஒரு ராஜா வந்து காட் வந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தர் தீர்க்கதரிசியில சொல்லி அனுப்புவாங்க, நீ வந்து செத்து போயிடுவான். பட் அவன் ப்ரேயர் பண்ணனால திரும்ப அந்த டெத் வந்து 40 years லேட் ஆகும்ல. வந்து லேட் ஆகும். ஆனா அந்த லேட்டான பீரியட்ல அவனுடைய லைஃப் வந்து பரிதாபமா மாறிடும். அதாவது ரெண்டு சொல்லுவாங்க டொமினிக். ஒண்ணு வந்து பர்ஃபெக்ட் வில்லுன்னு சொல்லி சொல்லுவாங்க, இன்னொன்னு பெர்மிசிவ் வில்லுன்னு சொல்லி சொல்லுவாங்க. பர்ஃபெக்ட் வில்னா தேவனுடைய பரிபூரணமான சித்தம், இன்னொன்னு தேவன் அனுமதிக்கிற சித்தம்னு சொல்லி பைபிள்ல இருக்கு. இப்போ வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துல போகும்போது எங்களுக்கு கறியே கிடைக்கல, எங்களுக்கு வந்து எகிப்துல இருக்கும்போது நிறைய கறி கிடைச்சிச்சுன்னு சொல்லி முறுமுறுக்கிறாங்க. முறுமுறுத்தவன ஆண்டவர் வந்து அவங்களுக்கு கறி கொடுக்குறாரு. அந்த கறி கொடுத்தது தேவனுடைய சித்தம் இல்லையா? அவங்க கேட்டதால கொடுத்தாங்க, கேட்டதால கொடுத்தார். பைபிள்ல போட்டிருக்கு, கேட்டதாலே கொடுத்தார். ஆனால் அவருடைய ஆத்துமாக்கள்ல இளைப்பை அனுப்பினார்னு சொல்லியிருக்கு. அவங்க அந்த வாயில பல்லு நடுவுல இருக்கக்கூடிய கறியை எடுக்கிறதுக்குள்ள அவங்க சாகுறாங்க. சில நேரங்கள்ல நம்ம ஆண்டவர்கிட்ட போய் கட்டாயப்படுத்தி கேட்கும் போது கடவுள் கொடுத்துடலாம், ஆனா அது நமக்கு வேதனையா தான் இருக்கும். அதான் பெர்மிசிவ் வில்லுன்றது. அதை ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? அதாவது இது வேண்டாம்ப்பா, உனக்கு இது வேண்டாம்னு சொல்லி பல்வேறு விதங்கள்ல எச்சரிப்பார். வசனத்து மூலமா எச்சரிப்பார், பரிசுத்த ஆவியானவர் மூலமா எச்சரிப்பார், நீங்க சொன்ன மாதிரி தேவனுடைய பிள்ளைகளுடைய மனசாட்சி மூலமா எச்சரிப்பார், மற்ற விசுவாசிகள் மூலமா எச்சரிப்பார். அதையும் தாண்டி நம்ம போகணும்னா விளைவுகளை நம்ம சந்திக்க வேண்டியதா இருக்கு. கடவுள் வந்து நம்ம கையை பிடிச்சு கட்டாயப்படுத்தி நிறுத்த மாட்டார். இப்ப வந்து ஏவாள் அந்த கனியை பறிச்சு புசிக்கும் போது ஆண்டவர் கையை பிடிச்சு இந்த பழத்தை சாப்பிடாதான்னு சொல்லி நிறுத்திட்டாரா? இல்லையே, இல்ல. காட் பெர்மிட்ஸ். அதான் சொன்னேன், அந்த கடவுளுடைய சர்வாதிகாரம், காட் சாவனிட்டி, மேன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. மனுஷனுடைய ஃப்ரீ வில்லுக்கு எதிராக கடவுள் செயல்பட மாட்டார். ஓகே ஃபைன். தம்பி யாரு ஜெரின் ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க. ஜெரின், ஹலோ. ஜெரின் ஹலோ, சொல்லுங்கப்பா. இப்போ நம்ம கிறிஸ்டியன்ஸா இருக்கோம், அப்படிதானே? கிறிஸ்டியன்ஸா இருந்து நம்மளே இப்போ வந்து ஜீசஸ் ஓட வேர்ட்ஸ் எல்லாம் கேட்டு எவ்வளோ மெசேஜஸ் சர்ச்சுக்கெல்லாம் ஒழுங்கா போய் அப்புறம் இந்த மாதிரி நிறைய மீட்டிங் எல்லாமே அட்டன் பண்ணி எல்லாமே ஒழுங்கா கேட்டதுக்கு அப்புறமே நம்ம வந்து வழி தப்பி போயிடுவோம், எப்படியாவது பாவத்துல விழுறது அந்த மாதிரி. இது அப்போ ஹிந்துஸ் அவங்க வேற ரிலிஜன்ல இருக்கவங்க ஜீசஸோட வேர்ட்ஸ் கேட்டிருக்க கூட மாட்டாங்க. அவங்க எப்படி பரலோகத்துக்கு போவாங்களா நரகத்துக்கு போவாங்களா? தம்பி ஒண்ணு வந்து நீங்க இந்த இது ரோமர் 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் 3வது அதிகாரம் நீங்க படிச்சு பாருங்க. இதுல 3 அல்லது 4 விதமான மக்களை பற்றி பவுல் எழுதுறாரு. ஒண்ணு என்னன்னா, இது வரைக்கும் ஒரு தடவை கூட சுவிசேஷத்தையே கேள்விப்பட்டிராத மக்கள் இருக்காங்க. இப்போ எதனா நம்ம நாட்டுல இல்ல, அது மற்ற இடங்கள்ல இருக்காங்க. இப்போ முஸ்லீம் கண்ட்ரிஸ் இருக்கு, கம்யூனிஸ்ட் கண்ட்ரிஸ் இருக்கு,
அல்லது கலாச்சாரமே உள்ள போகாத ஆதிவாசி மக்கள் மத்தியெல்லாம் இருக்காங்க. இயேசு கிறிஸ்துனா யாருன்னே சொல்லி தெரியாத மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கும் தேவன் ஆச்சரியமா தன்னை வெளிப்படுத்துறாரு. இப்போ இஸ்லாம் நாடுகள்ல நீங்க போய் இயேசு கிறிஸ்துவோடைய அன்பை அறிவிக்க முடியாது. ஆனா அப்படிப்பட்ட இடங்கள்ல பெரிய கன்வர்ஷன் நடக்குது. எப்படி நடக்குதுன்னு சொல்லி சொல்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு கனவுல தோன்றி, தரிசனத்துல தோன்றி, நான் தான் உங்களுக்காக கல்வாரி சிலுவையில உயிரை கொடுத்த ஆண்டவன்றதை அவருக்கு வெளிப்படுத்துறாரு. சொல்றது புரியுதா தம்பி? அதனால அவர் ஜனங்களை அதிகமா நேசிக்கிறபடியினால அவருடைய அன்பை ஜனங்களை அறிந்து கொள்வதற்கு எப்படியாவது உதவி செய்வார். இல்ல சந்தேகமே இல்லை. அதனால கேள்விப்பட்டவங்க அதற்கு பதில் கொடுக்காம மறித்தாங்கன்னா, கண்டிப்பா தான் இயேசு கிறிஸ்துவ அறிந்த பிறகும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாம இறந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க நரகத்துல தள்ளப்படுவாங்க. அதனால அறியாதவங்க நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க அறிந்து கொள்றதுக்கு ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்லலாம். மற்றபடி பைபிள்ல என்ன போட்டிருக்குன்னா, தேவனுடைய படைப்பை இந்த மனிதன் பார்க்கும்போது அவர்களுடைய மனசாட்சி குற்றம் உண்டு குற்றமில்லை என்று தீர்க்கிறபடியினாலே அவர்கள் போக்கு சொல்ல அவர்களுக்கு இடம் இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு.